அகாடமி நம்ம இப்ப பார்க்க போறது யூஜிசி நெட் டிஎன் செட் பேப்பர் 2 எஜுகேஷனோட கம்ப்ளீட் யூனிட்ஸ் எல்லா 10 யூனிட்டுமே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையும் இப்ப நம்ம கவர் பண்ணலாம். எல்லா சப் டாபிக்ஸும் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படி வேணா நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் அதுவும் சொல்றேன் எந்த சப் டாபிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுவும் நான் கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். ஓகேவா? இப்ப இந்த வீடியோவை நீங்க கம்ப்ளீட்டா பார்த்தாலே நம்ம ஃபுல் யூனிட்ஸுமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். பட் எந்த சப் டாபிக் நம்ம இன் டெப்த் போய் கவர் பண்ண போறதுல பட் அதோட ஹைலைட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். இந்த வீடியோலயே எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த பிடிஎஃப்ல மெயின் வேர்ட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் இருக்கு. சோ இது ஒரு ரீகேப் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? எங்க இடியம் அகாடமில யூஜிசி நெட் டிஎன் செட் பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். யூஜிசி நெட் எஜுகேஷனுக்கும் நீங்க கிளாஸ்ல சேரணும்னா கண்டிப்பா சேரலாம். இப்ப ஜூன் 2025 யூஜிசி நெட் எஜுகேஷனுக்கு பிளான் பண்ணீங்கன்னா நீங்க கண்டிப்பா சேரலாம். ஓகேவா? நான் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க தாராளமா சேர்ந்துக்கோங்க. நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்தம் யூஜிசி நெட் இல்ல டிஎன்செட் யூஜிசி நெட்டோட சிலபஸ் தான் டிஎன் செட்டுக்கு இருக்கு. ஓகே, இது டிஎன் செட்டுக்காக கொஞ்சம் நம்ம குயிக் ரீகேப் வீடியோ இது. ஓகேவா? சோ யூனிட் 1 மொத்தம் நமக்கு 10 யூனிட் இருக்கு எஜுகேஷன் பேப்பர்ல. ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி எஜுகேஷனல் ஸ்டடீஸ். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு இதுல நமக்கு இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி அப்புறம் திங்கர்ஸ் அந்த மாதிரி வெஸ்டர்ன் திங்கர்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம எல்லாமே இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபில என்னெல்லாம் இருக்கு? நமக்கு இந்த ஆர்த்தடாக்ஸ் ஹெட்ரோடாக்ஸ் இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்த்தடாக்ஸ்னா ஆஸ்திகா ஸ்கூல்ஸ், அவங்க வேதாச அக்செப்ட் பண்றவங்க. ஹெட்ரோடாக்ஸ்னா நாஸ்திகா ஸ்கூல்ஸ், அவங்க வேதாச ரிஜெக்ட் வேதாச நம்பல அவ்வளவு. ஓகே, வேதாச தவிர்த்து சில விஷயம் இருக்கும்ல அதெல்லாம் நம்புறாங்க அவ்வளவுதான் ஹெட்ரோடாக்ஸ். சோ இதுல ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல்ஸ் என்னன்னா நியாயா, வைசசிகா, சாங்கியா, யோகா, மீமாம்சா, வேதாந்த். ஓகே, இதுல இந்த நியாயா ஸ்கூல் ஈவன் நமக்கு பேப்பர் 1லயும் வரும். இவங்க என்ன சொல்றாங்க, லாஜிக் அண்ட் ரீசனிங், ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கிறதுக்கு லாஜிக்கும் ரீசனிங்கும் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. இதுல வர்றதா இந்த 6 ஸ்டெப் ரீசனிங், அந்த பிரமாணாசம் சொல்றோம், அந்த நாலேஜ் எப்படி கிடைக்குது. ஓகே, அந்த பிரதிக்னா அந்த மாதிரி ஒரு 6 இருக்கும்ல அதுதான் இங்க வரும். இப்படிதான் நமக்கு வந்து ஒரு ரீசனிங் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? வைசசிகா இவங்க அட்டாமிசம் சொல்றது நம்ம உலகத்துல எல்லாமே சின்ன சின்ன அணுவால ஆனதுன்னு சொல்றாங்க அவ்வளவுதான். ஆட்டம்ஸ். சாங்கியா பிலாசபி நமக்கு இருக்கிறதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 2 விஷயம் இருக்கும், கான்சியஸ்னஸ் அண்ட் மேட்டர். அதான் புருஷா பிரகிருதி. ஓகேவா? டியூயலிசம் இது எந்த இதுல இருக்குன்னா டியூயலிசம் சொல்றது. ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சாங்கியால என்ன வருது, புருஷா பிரகிருதி வருது. ஆக்சுவலா இது 2 டிஃபரெண்டான ஒண்ணு. ஆனா இது ஒன்னா இருக்கும் போதுதான் நம்ம கரெக்டா இது பண்ண முடியும். இப்போ ஒரு கார் ஓட்டுறதுக்கு எப்படி டிரைவர் தேவை, கார் தேவை, அந்த மாதிரிதான் புருஷா பிரகிருதிங்கிறது. நெக்ஸ்ட் யோகாங்கிறது மெடிடேஷன். இதுல ஒரு 8 ஃபோல்ட் பார்த்து பத்தாஞ்சலி சொல்லியிருப்பாரு. மீமாம்சா வேதிக் ரிச்சுவல் அண்ட் தர்மா பத்தி இருக்கும். ஜைமினி. வேதாந்தால ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜஸ் எப்படி வருது, உபனிஷாட்ஸ் பத்தி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட்ரோடாக்ஸ் ஸ்கூல்ஸ்ங்கிறது நாஸ்திகா, இவங்க வேதாச ரிஜெக்ட் பண்றவங்க. இதுல 3 நமக்கு சார்வகா, புத்திசம், ஜெயினிசம்னு இருக்கு. சார்வகாங்கிறது மெட்டீரியலிசம். மெட்டீரியலிசம்னா எதுவுமே நம்ம பார்த்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் உண்மைன்னு நம்புறோம் சார்வகா. புத்திசம்ல 4 நோபல் ட்ரூத் 8 ஃபோல்டு பார்த்திருக்கும். இதையும் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம இதுக்கு தெரியும்ல நிறைய ஈவன் இது நம்ம வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் இப்ப கேக்குறாங்க, ஹையர் எஜுகேஷன்லயும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஜெயினிசம் எதை ஃபாலோ பண்றாங்க, நான் வயலன்ஸ் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். ஓகே, அடுத்தது டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபி நமக்கு இருக்கு. ஐடியலிசம், ரியலிசம், நேச்சுரலிசம், பிரெக்மாட்டிசம், மார்க்சிசம், எக்ஸிஸ்டென்ஷியலிசம். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இவங்க ஐடியாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நான் எல்லாம் ஷார்ட்டா சொல்றேன், எது இந்த போல. ரியலிசம்ன்றது அரிஸ்டாட்டில், இவர் வந்து எதையுமே அப்சர்வ் பண்ற அந்த ரியல் திங்ஸ் எம்பிரிக்கல் நாலேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நேச்சுரலிசமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான். சயின்ஸ் எக்ஸ்பிளைன்ஸ் பிஹேவியர், நேச்சுரலிசம் இது ஜோலா. ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் பிரெக்மாட்டிசம் வந்து பியர்ஸ் பிராக்டிக்கல் யூட்டிலிட்டி ஆஃப் ஐடியாஸ். இதுலயும் அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜுக்கு நம்ம பிராக்டிக்கலா எது பண்ணி பாக்குறோம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஓகேவா? நேச்சுரலிசம் இது இமைல் ஜோலா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்மள சுத்தி இருக்கிற அந்த நேச்சர்ல இருந்தே வருது எல்லாமே. அதுதான் இவங்க சொல்றது. பிரெக்மாட்டிசம் ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் இருக்கணும், பிராக்டிக்கல் யூட்டிலிட்டி ஆஃப் ஐடியாஸ் இருக்கணும். மார்க்சிசம் வந்தாலே அங்க கிளாஸ் ஸ்ட்ரகிள், சோசியல் ஜஸ்டிஸ் கண்டிப்பா இருக்கும். கால் மார்க்ஸ். எக்ஸிஸ்டென்ஷியலிசம் சார்ட்டர், கிர்காட், இந்த பேர் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல என்ன பண்ணணும், பசங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அண்ட் மீனிங் இன் லைஃப். அதான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம் நம்ம சொல்றோம்.
அடுத்தது நமக்கு இருக்கிறது சோசியாலஜி இன் எஜுகேஷன். இந்த லெசன்ல இருக்கும். சோசியாலஜில ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம், கான்ஃபிளிக்ட் தியரி, சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம் 3 இருக்கு. ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனிசம் டர்கீம். ஓகேவா? இவர் என்ன சொல்றாரு, எஜுகேஷன்ல ஒரு சோசியல் ஆர்டர் ஸ்ட்ரக்சரலா இருக்கணும். ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனலிசம் ஒரு ஸ்ட்ரக்சரா மெயின்டைன் பண்ணணும். கான்ஃபிளிக்ட் தியரி கார்ல் மார்க்ஸ் கொள்றதுல அந்த இன்இக்வாலிட்டி இருக்கிற இடத்துல ரைஸ் பண்ணணும். அந்த கான்ஃபிளிக்ஸ் எங்க உருவாகுதோ அந்த இடத்துல ஒரு எஜுகேஷன் வருது. அத பத்தி இவர் சொல்லியிருப்பாரு இந்த கான்ஃபிளிக்ட் தியரியில. ஓகேவா? நெக்ஸ்ட் சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம் அண்ட் மீட். சோசியல் மீனிங் ஷேப் எஜுகேஷன். இந்த சிம்பாலிக் எப்படி நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது நம்ம சிம்பிள்ஸா பேசுறோம்ல, அது ரிலேட்டடா வர்றது சிம்பாலிக் இன்ட்ராக்ஷனிசம். இந்த சோசியல் மீனிங் ஷேப் எஜுகேஷன் சொல்றாங்க. சோ இந்த எஜுகேஷன் எப்படி சோசியல் நம்ம சுத்தி இருக்கிறதுல எப்படி நமக்கு உருவாகுதுன்னா, ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனிசம் ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. கான்ஃபிளிக்ட் தியரினா ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாற இடத்துல நமக்கு வருது. சிம்பாலிக் இன்ட்ராக்ஷன் ஒரு சிம்பிள்ஸ். ஓகேவா? அடுத்தது சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மூவ்மெண்ட் இருக்கு. எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா ஃபேமிலி, ஸ்கூல், சொசைட்டி எல்லாமே. அடுத்தது மூவ்மெண்ட்ஸ், ஃபைட் ஃபார் சோசியல் சேஞ்ச். இதெல்லாம் ஒரு பெருசா கொடுத்துருப்பாங்க புக்ல. அவ்வளவு. எப்படி ஒரு எஜுகேஷன் உருவாச்சு, ஒரு சோசியல் ஒரு மூவ்மெண்ட் சேஞ்ச் உருவாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைட் ஃபார் சோசியல் சேஞ்ச். ஏதோ ஒரு சோசியல் சேஞ்ச் உருவாற இடத்துல ஒரு மூவ்மெண்ட் உருவாகுதுல. நெக்ஸ்ட் இதுல நமக்கு தியரி என்ன வரும்னா, ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன் தியரி, ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் தியரி, பொலிட்டிக்கல் ப்ராசஸ், நியூ சோசியல் மூவ்மெண்ட் ஒரு 4 வரும். ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன் தியரினா அந்த இன்இக்வாலிட்டி வர இடத்துல வர்றது. ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் அந்த ரிசோர்ஸஸ் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றது. சக்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ரிசோர்சஸ். ஓகேவா? இது ஈவன் ஹியூமனா இருக்கலாம், மிஷின்ஸ், எது வேணா இருக்கும். இந்த ரிசோர்ஸ் மொபிலைசேஷன். பொலிட்டிக்கல் ப்ராசஸ், பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறது, பொலிட்டிக்கல் ப்ராசஸ். அடுத்தது நியூ சோசியல் மூவ்மெண்ட்ல உருவாகலாம். இதெல்லாம் சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி ஒரு எஜுகேஷனுக்கு உதவாது, ஒரு சோசியல் சேஞ்சஸ் எப்படி கொண்டு வரும், அதை பத்தி வரும். நமக்கு ஒரு சின்ன ஒரு சப் டாபிக்கா இது வரும் ஃபர்ஸ்ட் லெசன்ல. ஓகேவா? அடுத்தது இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷனல் திங்கர்ஸ்ன்னு வரும். இந்தியன் திங்கர்ஸ்ல சுவாமி விவேகானந்தா இருக்கு. இவர் மெயினா சொன்னது அந்த மேன் மேக்கிங் எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்புறம் டாகூர், ரவீந்திரநாத் டாகூர் இவர் மெயினா சொன்னது நேச்சுரலிஸ்டிக் எஜுகேஷன். ஸ்ரீ அரோபிண்டோ மெயினா சொன்னது இன்டெகிரல் எஜுகேஷன். எல்லாமே இருக்கணும் எஜுகேஷன்ல, யோகா இருக்கும், அவர்துல எல்லாமே இருக்கும், ஸ்பிரிச்சுவல் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் மகாத்மா காந்தி நைத்தலி பேசிக் எஜுகேஷன், இந்த கிராஃப்ட் பேஸ்ட் எஜுகேஷன் பத்தி இருக்கும். சாவித்ரி பாய் பூலே விமென்ஸ் எஜுகேஷன் அண்ட் சோசியல் ஈக்குவாலிட்டி இருக்கும். கிருஷ்ணமூர்த்தி, ஜித்து கிருஷ்ணமூர்த்தியில ஃப்ரீடம் அண்ட் செல்ஃப் அவேர்னஸ் இன் லேர்னிங். அப்படியே சொல்றத நம்ப கூடாது, நம்மளும் யோசிக்கணும் சொல்லுவார் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் திங்கர்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னா, பாலோ ஃப்ரையர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவர் சொன்னதுதான் இந்த கிரிட்டிக்கல் பெடகாஜி அடிக்கடி வரும். பாலோ ஃப்ரையர்னா கிரிட்டிக்கல் பெடகாஜி. கிரிட்டிக்கல் பெடகாஜினால இங்க கொஞ்சம் சொசைட்டி பத்தின இஷ்யூஸ் இருக்கும், இன்இக்வாலிட்டி வர இடத்துல நம்ம ரைஸ் பண்ணணும், அது எல்லாமே கிரிட்டிக்கல் பெடகாஜில வரும். நெக்ஸ்ட் எஜுகேஷன் ஃபார் லிபரேஷன். நெக்ஸ்ட் ஓல்ட் ஸ்டோன் கிராஃப்ட், இவங்களும் விமென்ஸ் எஜுகேஷன் ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறாங்க. நெல் நாடிங்ஸ் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர் எத்திக்ஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், டீச்சர் எப்படி ஒரு கேர் பண்றது, அதை பத்தி வரும். இது கேர் எத்திக்ஸ் சொல்லுவோம். இது நெல் நாடிங் சொன்னது, ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது பிரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு இருக்கு. இதுல சாவரன்னா இண்டிபெண்டன்ட் நேஷன், நம்மளது சாவரன் கண்ட்ரி. சோசியலிஸ்ட், எக்கனாமிக் அண்ட் சோசியல் ஈக்குவாலிட்டி இருக்க கண்ட்ரி நம்மளது. அப்புறம் செக்யூலர், இங்க ரிலிஜியஸ் ஃப்ரீடம் நமக்கு இருக்கு. டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக்னா இங்க எலெக்ட், நம்ம தானே எலெக்ட் பண்றோம் லீடர்ஸ். அது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இது 4மே நம்மளோட கோர் வேல்யூஸ். இதெல்லாம் நம்மளோட பிரியாம்பிள்ல இருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு யூனிட் 2 ஹிஸ்டரி, பாலிடிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா? இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் பத்தி வரும், கொஞ்சம் இந்த ரெகுலேட்டரி பாடிஸ் பத்தி வரும். சோ இந்த லெசனை நம்ம சரியா படிச்சோம்னா அது நம்ம யூனிட் 10 பேப்பர் 1 ஹையர் எஜுகேஷனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா. ஓகே, இதுல என்ன இருக்குன்னா கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் ஆஃப் எஜுகேஷன், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வரும். இது நான் எல்லாமே கொடுக்கல, ஏன்னா நானே எடிமாஸ்ட்ரி சேனல்ல ஹையர் எஜுகேஷன் பண்ணியிருக்கேன். இன்னொன்னு எல்லாமே ரீகேப்பும் பண்ணியிருக்கேன், எல்லா யூனிட்ஸுக்கும் பேப்பர் 1. அதுல ஒரு டேபிளா கொடுத்துருக்கேன், அந்த டேபிள பாத்துக்கோங்க. ப்ரீ இண்டிபெண்டன்ட்டுக்கும் போஸ்ட் இண்டிபெண்டன்ட்டுக்கும். ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணா வீடியோ ரொம்ப பெருசா போகும். இப்ப பண்றது ஒரு ரீகேப் வீடியோ மாதிரி தான். ஓகேவா? சோ இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ட், போஸ்ட் இண்டிபெண்டன்ட் அந்த ஹையர் எஜுகேஷன்லயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ரீகேப், கம்ப்ளீட் ரீகேப் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்ல இருக்கும். அந்த வீடியோல டேபிள் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. சோ
ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்ல என்னெல்லாம் வந்துச்சு? வுட்ஸ் டிஸ்பேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்னா கார்ட்டா 1854 வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த யூனிவர்சிட்டீஸ்லாம் வந்துச்சு. கல்கட்டால 1857ல வந்துச்சு இல்லையா? அன்டர் கமிஷன் அதே மாரி 1882 இது பிரைமரி எஜுகேஷனுக்காக பண்றதுக்காக வந்தது. இன்னும் நெறைய இருக்கு. சாட்லர் கமிஷன் இருக்கு இல்லையா? சோ அது எல்லாமே இருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல மெயினா நம்ம என்ன பண்ணோம்? மாடர்னைசேஷன், எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எஜுகேஷனுக்கு வந்தது. முதல்ல யுனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் வரும். அதுக்கப்புறம் முதலியார் கமிஷன் வரும். அதுக்கப்புறமா நடுவுல அந்த துர்காபாய் கமிட்டி வரும். அன்சா மேத்தா கமிட்டி வரும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் கோத்தாரி கமிஷன். அதுக்கப்புறம் கோத்தாரி கமிஷன் 1964 to 66 வரும். அதுக்கப்புறம் NEP 1986ல வரும். 1968ல ஒரு NEP வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. NEP 1968ல ஒரு NEP வரும். அப்புறமா 1986ல ஒண்ணு வரும். 2020 அது நமக்கு தெரியும். மொத்தம் 3 NEPs இது வரைக்கும் நடந்திருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மொத்தம் 3 NEPs நடந்திருக்கு. ஓகேவா? இதுக்கு நடுவுல நமக்கு ஜனார்தன ரெட்டி கமிட்டி அந்த POAங்கிறது 1992ல வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. POAனா புரோகிராம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவோம். இந்த 1986ல நடந்த இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ரிவ்யூ பண்ண வந்தது ராமமூர்த்தி கமிட்டியும் இந்த கமிட்டியும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஜனார்தன ரெட்டி கமிட்டி இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் யஷ்பால் கமிட்டின்னு வரும். ஓகே, யஷ்பால் கமிட்டி. அதுக்கப்புறம் NCF வரும் 2005ல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி யஷ்பால் கமிட்டி 2 வரும். 1995ல ஒரு யஷ்பால் கமிட்டி ஸ்கூலுக்காக வரும். லேர்னிங் வித்தவுட் பர்டன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் 2009ல ஒரு யஷ்பால் கமிட்டி வந்து ஹையர் எஜுகேஷன் ரிஃபார்ம் பண்றதுக்காக வரும். சோ 2 யஷ்பால் கமிட்டி வரும். ஞாபகம். ஓகேவா? அடுத்தது எஜுகேஷன் அண்ட் எஜுகேஷன் பாலிசிஸ். இதுல என்னெல்லாம் இருக்குன்னா RTA ஆக்ட் கொஞ்சம் மெயின் நமக்கு தெரியணும். 2009ல வருது. இது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 6 to 14 இயர்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த லெசன்ல நமக்கு என்ன இருக்கு யூனிட்லனா எக்கனாமிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கும். இதுல காஸ்ட் பெனிஃபிட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் பத்தி கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். காஸ்ட் பெனிஃபிட்ல அந்த நியூமரிக்கலா இருக்கும். ஓகேவா? அதுல வந்து ரொம்ப கரெக்டா நம்ம போட்ட காசுக்கு எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும். பட் காஸ்ட் எஃபெக்டிவ்ல அந்த குவாலிட்டியும் செக் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு பின்னாடி அந்த பசங்களுக்கு ஒர்க் பண்ணுது, எந்த அளவுக்கு உதவுது, அதுதான் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். இப்ப நம்ம எஜுகேஷன் எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவ்ல வரும். ஓகேவா? So evaluating educational investments by measuring economic return. என்ன ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குது அதை வச்சு வர்றது காஸ்ட் பெனிஃபிட் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். நம்ம எஜுகேஷன் காஸ்ட் எஃபெக்டிவ்ல வரும். மத்தபடி நியூமரிக்கலா வர்றது அது எல்லாமே நம்பர்ஸ்ல எல்லாம் காஸ்ட் பெனிஃபிட்ல வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிக்னலிங் தியரின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம படிக்கிற படிப்பு வந்து ஒரு சிக்னல் மாதிரி இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க. இப்ப வேலைக்கு போயிட்டு இது படிச்சிருக்கோன்றது சிக்னல் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓ இது இவங்களுக்கு தெரியும், இது முடிச்சதுனால இது தெரியும். சோ எஜுகேஷன்ங்கிறது ஒரு சிக்னலிங் தியரின்னு சொல்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹியூமன் கேபிட்டல் தியரி. ஹியூமன் கேபிட்டல் தியரியும் அதே மாதிரி தான். எஜுகேஷன் enhances on individual productivity contributing to economic growth and national development. இப்ப நான் படிச்சேன்னா எனக்கு உதவுதுல ஹியூமன் கேபிட்டல். அங்க நானே ஒரு முதலீடு மாதிரி இருக்கிறேன். அதுதான் அவங்க சொல்றது ஹியூமன் கேபிட்டல் தியரி. ஓகேவா? இது கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் எஜுகேஷனல் ஃபினான்ஸ். இந்த ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்கு. மைக்ரோ லெவல், மேக்ரோ லெவல். மைக்ரோ லெவல்ங்கிறது ஒரு சின்ன லெவல்ல பண்றது. ஓகே, ஒருத்தவங்களுக்கு மட்டும் நான் இப்ப கொடுக்குறேன். இப்ப ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் அந்த மாதிரி ஒரு ஃபண்டிங் கொடுக்கறது மைக்ரோ லெவல் சொல்றோம். மேக்ரோ லெவலுங்கிறது நேஷனல் அண்ட் குளோபல் எஜுகேஷன் ஃபினான்சிங் கொடுக்கறது மேக்ரோ லெவல் சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த லெசன்ல நமக்கு இருக்கிறது பட்ஜெட்டிங் பத்தி வரும். ஓகே, பட்ஜெட்டிங்ல நார்மலா எப்படி பட்ஜெட்டிங் பண்றோம் அதுதான் இது. ஓகேவா? அப்புறம் எஜுகேஷன் அண்ட் பாலிடிக்ஸ் ஒண்ணு இருக்கு. நம்ம அதுல லிபரல் வியூ, கன்சர்வேட்டிவ் வியூ, கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒரு 3 வரும். லிபரல் வியூ எப்படி இருக்கும்னா எஜுகேஷன் வந்து as a tool for equality and individual freedomனு சொல்றது லிபரலா இருக்கிறது. எல்லாரும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும். கன்சர்வேட்டிவ் வியூல வந்து நம்ம கன்சர்வ் பண்ணணும் நம்ம ட்ரெடிஷனல் டிசிப்ளின் அண்ட் அத்தாரிட்டி இன் எஜுகேஷன். அது கன்சர்வேட்டிவ் வியூல வர்றது. எம்பசைசஸ் ட்ரெடிஷன், டிசிப்ளின், அத்தாரிட்டி இன் எஜுகேஷன். கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னாலே கொஞ்சம் அந்த பவர் ஸ்ட்ரக்சர், சோசியல் ஜஸ்டிஸ், இந்த கிரிட்டிக்கல் வேர்டு வந்தாலே கண்டிப்பா அங்க ஒரு சோசியல் இஷ்யூஸ் பத்தின ஒரு டாபிக் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் சொல்றோம். நெக்ஸ்ட் இந்த லெசன்ல இந்த யூனிட்ல நமக்கு இருக்கிறது தியரிஸ்ன்னு ஒரு 2 கொடுத்திருப்பாங்க. சிஸ்டம் அனாலிசிஸ், ரேஷனல் சாய்ஸ் தியரின்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இந்த சிஸ்டம் அனாலிசிஸ்னா என்ன சொல்றாங்க? எக்ஸாமின் எஜுகேஷன் as an independent system. சிஸ்டம் அனாலிசிஸ்னா ஒண்ணுமே இல்ல. நிறைய விஷயம் சேர்ந்து தானே வருது. அதுதான் சிஸ்டம் அனாலிசிஸ்ன்னு சொல்றோம். எஜுகேஷன்ல நிறைய விஷயம் கலந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரேஷனல் சாய்ஸஸ் தியரி என்ன சொல்றோம்?
நம்ம பண்ண ஃபோக்கஸஸ் ஆன் டெசிஷன் மேக்கிங் பேஸ்ட் ஆன் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். ரேஷனல் சாய்ஸ் தியரி நான் படிச்சேன்னா ஏதோ ஒரு சொல்யூஷனை நான் ப்ராப்பரா எடுக்க முடியும். அந்த ரேஷனல் திங்கிங், அந்த இன்விசிபிள் அண்ட் அது எல்லாமே நமக்கு இங்கதான் வரும் நமக்கு. ஸோ இந்த சிஸ்டம் அனாலிசிஸ், ரேஷனல் சாய்ஸ் தியரி இது கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ரேஷனல் சாய்ஸ் தியரியில் நமக்கு நிறைய ஆடம் ஸ்மித் அவரோட நேம் இங்க வரும் நமக்கு. ஆடம் ஸ்மித், ஏன்னா இவர் தான் இன்விசிபிள் அண்ட் அதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? அதே மாதிரி சிக்னலிங் தியரி வரும்போது மைக்கேல் ஸ்பென்ஸ் அவரோடது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் நமக்கு. சிக்னலிங் தியரி வரும்போது மைக்கேல் ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரு கொஞ்சம் கேட்பாங்க அந்த நேம். ஓகேவா? அதே மாதிரி ஹியூமன் கேபிட்டல் தியரி இதுல கொஞ்சம் ஆடம் ஸ்மித் சொல்லுவாங்க. ரேஷனல் சாய்ஸ் தியரினா நம்ம இப்போ ஒரு விஷயம் சொல்லும் போது நம்ம கரெக்டா திங்க் பண்ணி ஒரு விஷயம் எடுப்போம். நமக்கு ஏத்த மாதிரி அது ஃபோக்கஸஸ் ஆன் டிசிஷன் மேக்கிங் பேஸ்ட் ஆன் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ். அது ரேஷனல் சாய்ஸ் தியரி. ஓகே, நெக்ஸ்ட் ஓரளவு நம்ம அது படிச்சோம்னா நமக்கு எல்லாமே முடிஞ்சிடும். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த சிஸ்டம் ப்ராசஸும் தெரிஞ்சுக்கணும். ஒரு சிஸ்டம் அனாலிசிஸ்னா ஒரு எஜுகேஷனுக்குள்ள நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு பண்றது, அந்த பாலிசிஸ் இருக்கும், எல்லாமே காம்பனன்ட்ஸ் தான். ஒரு எஜுகேஷனே ஒரு இன்டர் கனெக்டட் தான். ஓகேவா? அங்க இருக்கிற டீச்சர் ஒரு காம்பனன்ட் தான், பேரண்ட்ஸ் ஒரு காம்பனன்ட் தான். ஓகே, எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு எஜுகேஷன் சொல்லுவாங்க அது. ஓகே, அடுத்தது லேர்னர் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ்ல நமக்கு growth அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். growthோட டெவலப்மெண்டோட டிஃபரன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. growthனா நம்ம மெஷர் பண்ண முடியும், பட் டெவலப்மெண்ட் வந்து குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து வரும். ஓகேவா? அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். while development involves qualitative transformations. ஓகேவா? இதுல குவான்டிடேட்டிவா இருக்கும், மெஷர் பண்ண முடியும், ஹைட் வெயிட். இது வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ்ல வர்றது டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இந்த டெவலப்மெண்ட்லயும் நமக்கு கொஞ்சம் ஸ்டேஜஸ் இருக்கும், செப்லோ காடல் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா பாத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் காக்னிட்டிவ் ப்ராசஸ், அதே மாதிரி டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் கொஞ்சம் வரும். அடுத்து காக்னிட்டிவ் ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் பியாஜேவோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி இருக்கு, விகாட்ஸ்கியோட சோசியோ கல்ச்சுரல் தியரி இருக்கு. பியாஜே இதை பொறுத்த வரைக்கும் 4 வரும், அது நமக்கே தெரியும் இல்லையா? அது 4யும் படிச்சுக்கோங்க. சென்சரி மோட்டர், ப்ரீ ஆபரேஷனல், இது கான்கிரீட், ஃபார்மல். இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அசிமிலேஷன், அகாமடேஷன் பத்தி. ஓகேவா? நெக்ஸ்ட் விகாட்ஸ்கியோட சோசியோ கல்ச்சுரல் தியரியில ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் வர்றதுனால தெரியும். ஸ்கெஃபோல்டிங் பத்தி, அதே மாதிரி விகாட்ஸ்கியோட சோசியோ கல்ச்சுரல்ல இன்ட்ராக்ஷன் எவ்வளவு ரோல் பிளே பண்ணுது, இன்ட்ராக்ஷன், சோசியல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப புரியும். அதே மாதிரி இன்னர் ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த லாங்குவேஜ் டூல்ஸ், கல்ச்சுரல், ஓகே, அந்த கல்ச்சுரல் டூல்ஸ் சொல்றது இதெல்லாம் வந்து ஒரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வளர்க்க உதவும். நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா சைக்கோ அனாலிட்டிக் தியரின்னு இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் சைக்கோ அனாலிட்டிக் தியரி கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்மண்ட் ஃப்ராய்டு இது. ஓகேவா? சிக்மண்ட் ஃப்ராய்டு இந்த ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ. ஓகே, இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ட்ரைட் தியரிஸ் நமக்கு இருக்கு. ஓகேவா? இதுலயே நமக்கு சைக்கோ அனாலிட்டிக், சைக்கோ செக்ஷுவல் தியரின்னு கூட ஒண்ணு இருக்கும் இவரதுல. சிக்மண்ட் ஃப்ராய்டு இது 2 இருக்கும். நானே இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகே, பாரு. நெக்ஸ்ட் ட்ரைட் தியரிஸ்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து கார்ல் ராஜர்ஸோட ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் அத பத்தி வரும். இதுல நமக்கு அந்த அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், எம்பசைசஸ் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்ட் அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிறாங்கல்ல, நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்காம நமக்கு நல்லது பண்றதுன்றோம்ல, அதெல்லாம் தான் அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஃபுல்லி ஃபங்க்ஷனிங் பர்சன்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஓகேவா? அவர் எப்படி இருப்பாங்க அந்த பர்சன், எந்த அளவுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி கான்க்ருவன்ஸ் பிட்வீன் செல்ஃப் கான்செப்ட் அண்ட் ரியாலிட்டி அது ஒண்ணு இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி அந்த கான்க்ருவன்ஸ் சுத்தி இருக்கு. இது ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்ல வரும். ஓகேவா? இது கொஞ்சம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கார்டன் ஆல்போர்ட்டோட ட்ரேட் தியரி நமக்கு இருக்கு. இந்த ட்ரேட் தியரில நமக்கு கார்டினல், சென்ட்ரல், செகண்டரி ட்ரேட்ஸ் 3 ட்ரேட்ஸ் இருக்கும். அதை சுத்தி இருக்கிறதா கார்டன் ஆல்போர்ட். ஓகே, அடுத்தது ஆன்ஸ் ஐசங்கோட 3 ஃபேக்டர் மாடல்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 ஃபேக்டர் மாடல்ல தான் நமக்கு இந்த எக்ஸ்ட்ராவோர்ஷன், இன்ட்ரோவோர்ஷன் பத்தி சொல்லியிருப்பாரு. எப்படி இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பேச மாட்டாங்க, பேசுவாங்கல்ல அது. நியூரோட்டிசிசம், இது நர்வ் சம்பந்தமா இருக்கும் ஒருத்தவங்கிட்ட. இன்னொன்னு சைக்காட்டிசிசம். இந்த மாதிரி 3 விஷயம் இருக்குன்றது ஆன்ஸ் ஐசன் சொன்னது. எக்ஸ்ட்ராவோர்ஷன், இன்ட்ரோவோர்ஷன் ஒரு கேரக்டர், ஒரு பர்சனாலிட்டி, இதெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி மாடல்ல வருது. எப்படி அந்த பர்சனாலிட்டி வந்து நம்ம இந்த கேரக்டர் வச்சு டிஃபர் பண்ண முடியும். நியூரோட்டிசிசம், அப்புறம் சைக்கோட்டிசிசம். இட் இஸ் இன்ஃபுளுயன்ஸ்டு பை ஜெனடிக்ஸ், ஜெனடிக்கலாவும் சில இது அமையும்ன்றத சொல்றாரு. அடுத்தது டைப் தியரி பிரகாரம் நமக்கு கால் ஜங்குது இருக்கு.
கால் ஜங்கும் இன்ட்ரோவர்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ஷன் ஃபர்ஸ்ட் இவர் தான் கால் ஜங் தான் இதை ஆரம்பிப்பாரு. நெக்ஸ்ட் ஈ ஆல்சோ இன்ட்ரடியூஸ் ஹார்க் டைப்ஸ் ஒன்னு இருக்கும். ஓகேவா, அந்த அனிமா அனிமஸ்ன்றது பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி. ஓகேவா, அது எப்படி மாறும் அதை வச்சு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆர்க் டைப்ஸ், பர்சோனா, ஷேடோ அண்ட் அனிமா அனிமஸ்ன்றது எப்படி வரும் இந்த இந்த வார்த்தை. ஓகே, நெக்ஸ்ட் ஷெல்டனோட சாமோட்டோ டைப் தியரினா என்னன்னா, அந்த உடம்பு வாக வச்சே சொல்றது. எண்டோமார்ப், மெசோமார்ப், எக்டோமார்ப், உருட்டமா இருக்கிறது, இதுவா இருக்கிறது, அதுல வர்றதா ஷெல்டனோட சாமோட்டோ டைப் தியரின்னு அவர் சொல்றாரு. அந்த பாடி டைப்போட லிங்க் பண்றது. நெக்ஸ்ட் ஹிப்போக்ரேட்ஸோட 4 ஹியூமர் தியரியில என்ன சொல்வாரு, நம்ம பாடியில இருக்க அந்த ஃப்ளூயிட்ஸை வச்சு எப்படி அந்த பர்சனாலிட்டி பிரியறது. சாங்கியூன்னா ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க. கொலோரிக் இது ஆக்சுவலா உடம்புல இருக்கு, ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துல இருக்குது, பான்கிரியாஸ்ல அது மாதிரி. இந்த லிக்விட் ஜாஸ்தியா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்ன்றாரு. கொலோரிக் இருந்தா இரிட்டபிளா இருப்பாங்க, மெலன்காலிக் இருந்தா சேடா இருப்பாங்க, பிளெக்மாட்டிக் இருந்தா காமா இருப்பாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் டைப் தியரியில சேரும். ஓகேவா, அடுத்தது கெஸ்டால்ட் சைக்காலஜின்னு சொல்றோம் நம்ம. கெஸ்டால் சைக்காலஜி என்ன சொல்றாங்க, எல்லாமே நம்ம பெருசா பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம சின்னது போகணும். ஓல் இஸ் கிரேட்டர் than the sum of its parts. இது மெயினா இவங்க சொல்றது. இதுலயும் நமக்கு கொஞ்சம் பிரின்சிபல்ஸ் இருக்கும். ஓகேவா, அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது எரிக்சனோட சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் தியரின்னு இருக்கு. இதுல ஒரு 8 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நமக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ஸ் உருவாயிட்டே இருக்கும். அதாவது ட்ரஸ்ட் வெஸ் மிஸ்ட்ரஸ்ட், ஐடென்டிட்டி வெஸ் ரோல் கன்ஃபியூஷன், அந்த மாதிரி ஒரு வரும். அது அந்த கான்ஃபிளிக்ஸ்ல நம்ம ஒவ்வொன்றும் எப்படி ப்ராப்பரா வரும், அது நம்ம ஒரு பாசிட்டிவிட்டியை நமக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும்னு சொல்லுவாரு. அது எரிக்சன். நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இருக்கும். இது ரிலேட்டடா கொஸ்டின் வந்தா கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணலாம், ஈஸியா இருக்கும். ஒரு குட் மென்டல் ஹைஜீன் எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் கேர், இமோஷனல் ரெகுலேஷன் இருக்கும். ஒருத்தவங்க இமோஷனலா ஒரு கேப்பபிளா இருக்கிறாங்க, தன்னை பத்தியும் புரியுது, மத்தவங்களை பத்தி புரியுதுன்னா அவங்க ஒரு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பர்சன். அதான். நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டைப்ஸ் இருக்கு. இன்டெலிஜென்ஸ்னா என்ன, லாஜிக்கல், லிங்குவிஸ்டிக், ஸ்பேஷியல், மியூசிக், இது எல்லாமே. ஓகேவா, நேச்சுரலிஸ்டிக் எபிலிட்டிஸ், இன்டெலிஜென்ஸ்ல அதே மாதிரி நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. நார்மலா இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒண்ணுத்த மட்டும் குறிக்காம எல்லாத்தையும் குறிக்கிறது இந்த டைப்ஸ். இப்ப தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் இருக்கும். இதுல யூனிட்டரி மெத்தடுங்கிறது ஒரு சிங்கிளா பார்ப்பாங்க இன்டெலிஜென்ஸ், அது யூனிட்டரி. இந்த ஸ்பியர்மேன் 2 ஃபேக்டர் தியரியில 2 விஷயம் பார்ப்பாங்க, ஸ்பெசிபிக் அண்ட் ஜெனரல். ஓகேவா, அந்த ஜி ஃபேக்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஓவரால் காக்னிட்டிவ் எபிலிட்டி. அதான் எஸ்ங்கிறது எனக்குள்ள இருக்கிறது, ஜெனரல் ஒரு ஜெனரலா இருக்க ஒரு இன்டெலிஜென்ஸ், அவ்வளவு. நெக்ஸ்ட் ஸ்டென்பர்கோட ட்ரையார்கிக் தியரின்னு சொல்றோம். இந்த ட்ரையார்கிக்ல 3 விஷயம் பார்க்கறாங்க, அனாலிட்டிக்கல், கிரியேட்டிவ் அண்ட் பிராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி பிராக்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ரியல் லைஃப் ப்ராப்ளம் சால்விங். அடுத்தது தார்ண்டேக்கோட மல்டி ஃபேக்டர் தியரி நமக்கு இருக்கு. இதுல மல்டிபிளா இருக்கும் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. தீஸ் இன்க்ளூட் சோசியல், மெக்கானிக்கல், அப்டிராக்ட் இன்டெலிஜென்ஸ். அடுத்தது தர்ஸ்டனோட மல்டிபிள் ஃபேக்டர் தியரி, தார்ண்டேக்கு இது இருக்கு. நெக்ஸ்ட் தர்ஸ்டனோட மல்டிபிள் ஃபேக்டர் தியரியில இதுலதான் இந்த பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. 7 பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகே, such as verbal comprehension, numerical ability, rejects a single G factor. ஜெனரல் ஃபேக்டர் கிடையாது, நமக்குன்னு ஒரு பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் இருக்கும், 7 மென்டல் எபிலிட்டிஸ் இருக்கும்னு சொல்றாரு தஸ்டன். நெக்ஸ்ட் கார்ட்னரோட மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. இவர் எல்லாமே ஒரு குழந்தை எப்படி வேணா இருக்கும், லிங்குவிஸ்டிக், ஸ்பேஷியல், இன்டர்பர்சனல், எது வேணா இருக்கும். ஓகேவா, அது எல்லாமே கார்ட்னர் சொல்றது. கில்ஃபோர்ட் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட்னு ஒன்னு சொல்றாரு. இதுல ஒரு 180 டிஃபரெண்ட் காக்னிட்டிவ் எபிலிட்டி சொல்லுவாரு. இது ஒரு 3 டைமென்ஷனா பிரியும், ஆபரேஷன், கண்டென்ட், ப்ராடக்ட்னு. ஓகேவா, அடுத்தது பர்ட் வென்னான் ஹைரார்கிக்கல் தியரின்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு ட்ரீ ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எப்படி அந்த ஸ்பெசிபிக் ஃபேக்டர் போகுது, ஓகே, ஹைரார்கிக்கலா போகும், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் டு ஸ்பெசிபிக் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, இட் பிரிட்ஜஸ் யூனிட்டரியில இருந்து மல்டி ஃபேக்டர் தியரியா போறது. சோ இது எல்லாம் நமக்கு இந்த 3rd லெசன்ல இருக்கிறது. அதுக்கப்புறமா அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த இன்டெலிஜென்ஸை எப்படி நம்ம மெஷர் பண்றோம், ஐக்யூ டெஸ்ட் அண்ட் காக்னிட்டிவ் அசஸ்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங், கிரியேட்டிவிட்டி அண்ட் மெட்டாகாக்னிஷன், இது எல்லாமே கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட். ஒரு இன்டெலிஜென்ஸ் அசஸ் பண்ணணும்னா இதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் லேர்னிங் தியரிஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த லேர்னிங் தியரிஸ்ல பிஹேவியரிஸ்ட் தியரிஸ்ல தார்ண்டேக்கோட ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். ஓகேவா, சோ எப்படி அந்த ரிப்பீட்டட் அட்டெம்ப்ட் அண்ட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், லா ஆஃப் எஃபெக்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி, எப்படி அந்த அசோசியேஷன், ஸ்டிமுலை, ரெஸ்பான்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், இதுல டாக் பெல், இந்த சலைவேஷன் அது. அடுத்தது ஸ்கின்னரோட ஓப்ராண்ட் கண்டிஷனிங் தியரியில அந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டும் பனிஷ்மெண்ட்டும் எவ்வளவு பிளே பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வாட்சனோட லேர்னிங் தியரி பிரகாரம் அப்சர்வபிள் பிஹேவியர் நமக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்,
பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஆல்பர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அப்சர்வேஷனல் லேர்னிங் அடல்ட்ஸ் பண்றத பார்த்தே குழந்தைங்க கத்துக்கிறது. நெக்ஸ்ட் குத்ரீஸ் கான்டிகியூட்டி தியரின்னு ஒண்ணு இருக்கு. இதுல வந்து லேர்னிங் அக்கர் ஸ்டிமுலஸும் ரெஸ்பான்ஸும் ஒன்னா ரிப்பீட்டடா நடக்கும்போது அந்த கான்டிகியூட்டி இருக்கும்போது எந்த அளவுக்கு நடக்கும். அல்ஸோட டிரைவ் ரிடக்ஷன் தியரி, இதுல நமக்கு சிம்பிள் இல்லாம வரும், ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு டிரைவ் ரிடக்ஷன். ஒரு தேவை நமக்கு எவ்வளவு தேவை, அதுதான் டிரைவ். அந்த டிரைவ்ங்கிறது நமக்கு அதை குறைக்கணும். ஆக்சுவலி சொல்றதுதான் இந்த டிரைவ் ரிடக்ஷன் தியரி. அதை குறைக்கிறதுக்காக, இப்ப எனக்கு தண்ணி தாக அடிக்கிறதுக்காக நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாம் இஸ் டிரைவ் ரிடக்ஷன். இதுதான். சோ நம்மளோட பயாலஜிக்கல் டிரைவ்ஸ் தட் சீக் ரிடக்ஷன். அதான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அக்கர்ஸ் வாட் நீட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் கேக்னேயோட லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங்ன்றது நமக்கு சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் மூவ் ஆகும் இல்லையா. ஒரு 8 லெவல் ஆஃப் லேர்னிங் இருக்கும். இது நம்ம படிச்சிருப்போம். கடைசியா இருக்குது ப்ராப்ளம் சால்விங். சிக்னல் லேர்னிங்ல ஆரம்பிச்சு ப்ராப்ளம் சால்விங் வரைக்கும் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கும். ஓகே. சோ லேர்னிங் அந்த மாதிரி இருக்கும். அந்த லேர்னிங்க்கு ஏத்த மாதிரி டீச்சர் என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தியரி. எப்படி நம்மளோட பிரெயின் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுது அதுதான். இதுல நமக்கு காக்னிட்டிவ் தியரிஸ்ல டோல்மேனோட சைன் லேர்னிங் தியரின்னு இருக்கு. இதுல காக்னிட்டிவ் மேப், இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அது ஒரு மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்குள்ள அந்த எலிய விட்டுட்டு விட்டுட்டு அப்படியே எப்படி போகுதுன்னு பாக்குறது. அதான் லேட்டன்ட் லேர்னிங்ன்ற வேர்டு யூஸ் பண்ணிருப்பாரு. லேட்டன்ட் லேர்னிங்னா என்னன்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரியும், அது தேவைப்படும் போது மட்டும் வெளியே வரும். அதுதான் ப்ரூனரோட டிஸ்கவரி லேர்னிங். நெக்ஸ்ட் தெரியும் நமக்கு. இது லேர்னிங் இஸ் ஆக்டிவ் அண்ட் லேர்னர் கன்ஸ்ட்ரக்ட் நாலேஜ் தெம்செல்ஸ். அது டிஸ்கவரி, தானே கத்துக்கிறது. இந்த ஸ்கெஃபோல்டிங் அண்ட் ஸ்பைரல் கரிக்குலம், சுத்தி சுத்தி தானே கத்துக்கிறது. நெக்ஸ்ட் ஆஸ்பெல்லோட மீனிங்ஃபுல் லேர்னிங் நமக்கு தெரியணும். ஆஸ்பெல் என்ன சொல்றாரு, நம்மளோட ப்ரையர் நாலேஜ் நம்ம கத்துக்கிறது. இதுலதான் அட்வான்ஸ் ஆர்கனைசர்ஸ் சொல்லுவார். அட்வான்ஸ் ஆர்கனைசர்ஸ் ஒண்ணுமே இல்ல, அந்த அந்த ப்ரையர் நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம பண்றதுதான். நெக்ஸ்ட் குட்லவினோட ஃபீல்டு தியரின்னு ஒண்ணு இருக்கு. இதுல ஒரு 3 விஷயம் சொல்லுவாரு. அன்ஃப்ரீசிங், மூவ்மெண்ட், ரீஃப்ரீசிங். இது நம்ம இதுலயும் நம்ம படிப்போம். 9th லெசன்லயும் இதை பத்தி வரும் நமக்கு. ஓகேவா. ஒரு விஷயம் நம்ம அன்ஃப்ரீஸ் பண்ணணும், அப்புறம் மூவ் பண்ணணும், ரீஃப்ரீஸ். சேஞ்சஸ் தேவைப்படுற இடத்துல சில விஷயம் நம்ம பண்ணி ஆகணும். ஓகேவா. அடுத்தது சோசியல் லேர்னிங் தியரி. ஆல்பர்ட் பந்தூரா சொல்றது. இது அப்சர்வேஷன் அண்ட் இமிடேஷன்ல குழந்தைங்க எப்படி கத்துக்குது. இதுல போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட் வருது. ஓகேவா. லேர்னிங் அக்கர்ஸ் த்ரூ அப்சர்வேஷன் அண்ட் இமிடேட் பண்ணும்போது இந்த போபோடால் எக்ஸ்பெரிமெண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டட் மாடலிங் பிஹேவியர். அடுத்தது சோசியல் காம்படன்சி அண்ட் சோஷியலைசேஷன் நமக்கு இருக்கு. எப்படி பசங்களுக்கு அந்த சோசியல் காம்படன்சி வளருது, கம்யூனிகேஷன், எம்பத்தி அண்ட் அடாப்டபிலிட்டில. நெக்ஸ்ட் இது நமக்கு இதுல இருக்கிறது கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கைடன்ஸ் வந்து இப்ப நம்ம ஒருத்தவங்க கிட்ட அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. பட் கவுன்சிலிங்ல கவுன்சிலருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கவுன்சிலர்னா கவுன்சிலிங் சொல்லுவோம். கவுன்சிலர் கவுன்சிலிங் சொல்லுவோம். அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க கிட்டயே இன்ஃபர்மேஷன் வாங்குறது கவுன்சிலிங். கவுன்சிலிங் ஓகேவா. கைடன்ஸ்ல வந்து ஒரு அவங்க மட்டும் சொல்லுவாங்க, இப்படி பண்ணுங்க, அதான் வேற ஒண்ணும் இல்ல. சோ எய்ம்ஸ் டு ஹெல்ப் இண்டிவிஜுவல் எஜுகேஷன், கெரியர், எது வேணா இருக்கலாம். கவுன்சிலிங்ல நமக்கு அதே மாதிரி டைப்ஸ் இருக்கு. டைரக்டிவ், நான் டைரக்டிவ், எக்லெக்டிக் அப்ரோச். ஓகேவா. இவங்க மட்டும் பேசுறது கவுன்சிலிங், அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கறது, இது ரெண்டுமே போத் இருக்கும். ஓகேவா. கவுன்சிலரும் இருப்பாரு, கவுன்சிலியும் பேசுவாங்க. இதுல நமக்கு அப்ரோச்சஸ் டு கவுன்சிலிங்ல வந்து இந்த 3rd லெசன் கொஞ்சம் நமக்கு 3rd யூனிட் பெருசுதான். ரெப்ட்னு சொல்லுவோம். இது ரேஷனல் இமோட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவோம். ஃபோக்கஸஸ் ஆன் சேஞ்சிங் irrational beliefs into rational thoughts. irrational beliefs நமக்கு irrational இருக்கிறது. இது ஒரு ஏதோ ஒன்று இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எமோஷன்ஸ் ப்ராப்பரா இல்ல, நம்ம ப்ராப்பர் பண்றது அவ்வளவு. ஓகே. நம்ம எண்ணங்களை சரிப்படுத்துறது. நெக்ஸ்ட் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் எப்படி இருக்கும்னா, என்கரேஜஸ் செல்ஃப் அவேர்னஸ். இந்த ஹியூமனிஸ்டிக் வந்தாலே அங்க ஒரு பர்சனல் growth கண்டிப்பா இருக்கும். ஹியூமனிசம் வந்தாலும், ஹியூமனிஸ்டிக் எது வந்தாலும். ஓகேவா. அதே மாதிரி பர்சன் சென்டர்ட் தெரப்பி எப்படி இருக்கும், அவங்க வந்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இது நான் டைரக்டிவ்ல சேர்றது. இதுல அவர் கான்கிருவன்ஸ், அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட், நம்ம அங்கேயும் பார்த்தோம்ல, அதேதான். ஓகேவா. அது சரி பண்ணுது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மள மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட் தியரிஸ் ஆஃப் கவுன்சிலிங், பிஹேவியரிஸ்டிக் கவுன்சிலிங், ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி, ரியாலிட்டி தெரப்பின்னு ஒரு 3 இருக்கு. பிஹேவியரிஸ்டிக் கவுன்சிலிங் எப்படி இருக்கும், நார்மலாவே பிஹேவியரிசம் என்ன பண்ணுவோம், நம்ம கேட்போம் இல்லையா, அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், கண்டிஷனிங், இந்த மாதிரி இருக்கும். ரேஷனல் இமோட்டிவ் தியரில இந்த ஏபிசி மாடல்ன்றது சொல்லுவோம். ஆக்டிவேட்டிங் ஈவென்ட், பிலீஃப், கான்சிக்வன்ஸ். நம்ம பண்றோம், நினை அதை ஏதோ முயற்சி பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு என்ன நமக்கு முடிவு கிடைக்குது. இந்த ரேஷனல் இமோட்டிவ் தெரப்பி இது ரொம்ப முக்கியம். இன்ட்ரோடியூஸ்டு பை ஆல்பர்ட் எல்லிஸ். இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா. இட் டார்கெட்ஸ் irrational தாட்ஸ் டு இம்ப்ரூவ் இமோஷனல் வெல்பீயிங்கா மாத்துறோம். ஓகே. irrational தாட்ஸ்னா ஒரு மாதிரி பயம் வர்றது, ஓகே, நடக்காததை யோசிக்கிறது, ரேஷனலா இருக்கிறது. ஓகேவா. அந்த மாதிரி இருக்கிறது நம்ம எப்படி ப்ராப்பரா மாத்துறோம், அதுக்கு ஏபிசி மாடல் யூஸ் பண்றது. ரியாலிட்டி தெரப்பின்னு இருக்குது. இது டெவலப்டு வில்லியம் கிளாசர் பண்றாரு.
இது இட் எம்பசைசஸ் சாய்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரசன்ட் பிஹேவியர். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க, ரியாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷன். யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷன் இனிமே பற்றி எல்லாமே இந்த யூனிட் ஈஸி தான் நமக்கு. ஓகேவா? அழகா மார்க் எடுக்கிற ஒரு யூனிட் டீச்சர் எஜுகேஷன். ஓகே, so objectives of teacher education, the pedagogical skills, subject knowledge and professional ethics, இது மூணுமே ஒரு டீச்சருக்கு தேவை. ஓகேவா? அதே மாதிரி டைவர்ஸ் லேர்னிங் நீட்ஸ் தெரிஞ்சு ஒரு டீச்சர் வந்து ஒர்க் பண்ணணும். டைப்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் அதே மாதிரி நமக்கு ப்ரீ சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன், இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் ரெண்டு இருக்கு. ப்ரீ சர்வீஸ்னா முன்னாடியே பண்றது, இன் சர்வீஸ் வேலையில இருக்கும் போது பண்றது. இதுக்கு ஒர்க் ஷாப், ரெஃப்ரெஷர் கோர்சஸ். ஓகேவா? இதுல என்சிஆர்டி, என்சிடியோட ஃபங்க்ஷன்ஸ் இங்க மேஜர் ரோல் இருக்கு. என்சிஆர்டி, எஸ்சிஆர்டி எல்லாமே, எஸ்சிஆர்டி கூட இதுல வச்சுக்கணும். எஸ்சிஆர்டி இது எல்லாமே கரிக்குலம், டெக்ஸ்ட் புக், டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் பாத்துக்கிறாங்க. என்சிடிஏ என்ன பண்றாங்க, ஃபுல்லா டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், அந்த நார்ம் செட் பண்றது, இதெல்லாம் பண்றது. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் அப்ரோச்சஸ் டீச்சர் எப்படி நடத்துறது. டிரான்சாக்ஷன் அப்ரோச்னா டிரான்சாக்ஷன்னாலே ஏதோ நம்ம நடத்துறோம், அவ்வளவுதான். இது எக்ஸ்போசிட்டரி மெத்தட்ல பண்ணலாம். ஸோ டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ லெக்சர்ஸா பண்ணலாம், இல்ல பிரசன்டேஷனா பண்ணலாம், இல்ல கொலாபரேட்டிவ் லேர்னிங் பண்ணலாம், லேர்னிங் த்ரூ பியர் இன்ட்ராக்ஷன் அண்ட் டிஸ்கஷன் அண்ட் குரூப் ஆக்டிவிட்டி, இல்ல எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், லேர்னிங் பை டூயிங்ல பண்ணலாம். ஓகேவா? இது டிரான்சாக்ஷன் அப்ரோச்சஸ் இன் டீச்சர் எஜுகேஷன்ல நமக்கு இந்த மூணு இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் நாலேஜ் பேஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் நமக்கு இருக்கு. இதுல ஒரு 3 பேர் நம்ம சொல்லியிருப்பாங்க, ஷூல்மேன், டெங்கன் லூக், ஏபர்மாஸ். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஷூல்மேன் சொன்னது என்னன்னா, இந்த பிசிகே பெடகாஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ் ரொம்ப முக்கியம். பெடகாஜினா நம்ம நடத்துறதை எந்த மெத்தட்ல நடத்துறோம், அது எல்லாமே சார்ந்தது பெடகாஜி. கண்டென்ட், நம்ம கண்டென்ட் நாலேஜ் எப்படி இருக்கு அதுதான். ஓகேவா? இதெல்லாம் 3 முக்கியம். சப்ஜெக்ட் நாலேஜ் வித் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் முக்கியன்றது ஷூல்மேன். டெங்கன் லூக் என்ன சொல்றாரு, எம்பசைஸ் த சோஷியோ கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். கரிக்குலம் டெவலப் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பண்றது முக்கியன்றார். ஏபர்மாஸ் என்ன சொல்றாரு, டிஸ்டிங்விஷ் நாலேஜ் இன்டு டெக்னிக்கல், பிராக்டிக்கல் அண்ட் இமானிசிபேட்டரி டொமைன்ஸ் இன் எஜுகேஷன். இதுலயும் பிராக்டிக்கல் இருக்கும், இமானிசிபேட்டரி நாலேஜ்னா இன்னும் நல்ல ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். ஸோ டிஸ்டிங்விஷ் நாலேஜ் டெக்னிக்கலா இருக்கணும், ப்ராக்டிக்கலா இருக்கணும், இமானிசிபேட்டரினா கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கணும். பசங்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் அங்க கொடுக்கணும். அது ஏபர்மாஸ் சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீச்சர் என்ன பண்ணணும், தான் பண்ணி முடிச்சோம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி பண்ணலாம், ஜேர்னலிங் பண்ணலாம், பியர் அப்சர்வேஷன், ஃபீட்பேக், இல்ல ஆக்ஷன் ரிசர்ச், அது மாதிரி பண்ணும்போது தெரியும். நெக்ஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் நமக்கு இருக்கு. இதுல பிஹேவியரிஸ்டிக் மாடல், காம்படன்சி பேஸ்ட் மாடல், இன்குவைரி ஓரியன்டட் மாடல் இருக்கும். பிஹேவியரிஸ்டிக் மாடல்ல என்ன இருக்கும்னா, நார்மலா அப்சர்வபிள் ஸ்கில்ஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், கண்டிஷனிங், இது ரிலேட்டடா வந்தாலே இது பிஹேவியரிஸ்டிக் தான். காம்படன்சி என்ன பண்ணும், நம்மளோட டீச்சிங் ஸ்கில்ஸ், நம்ம காம்படன்சி ரைஸ் பண்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் காம்படன்சி பேஸ்ட் மாடல்ல வர்றது. இன்குவைரி ஓரியன்டட் மாடல், இப்போ ஒரு டீச்சரா இருந்தாலும் சரி, அவங்க டீச்சரே இப்போ கிளாஸ்ல இன்குவைரி ஓரியன்டட் பண்ணும்போது கிரிட்டிக்கல் திங்கிங் என்கரேஜ் ஆகும், ப்ராப்ளம் சால்விங் என்கரேஜ் ஆகும், ரிசர்ச் பேஸ்ட் லேர்னிங் அங்க இருக்கும். அதுதான். அடுத்தது நமக்கு இதுல இருக்கிறது இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன். இன் டீச்சர் எஜுகேஷன் எப்படி இருக்கும், இன் சர்வீஸா பண்றதெல்லாம் டீச்சர் எஜுகேஷன்ல வர்றது தானே. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா, டீச்சர்ஸ்க்கு வந்து நியூ மெத்தட் பாலிசிஸ் பத்தின ஒரு அப்டேஷன் இருக்கணும். அட்வான்டேஜஸ் வந்து குவாலிட்டி, மோட்டிவேஷன் அவங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகும், லைஃப் லாங் லேர்னிங் வளரும். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து லேக் ஆஃப் ரிசோர்சஸ், சம்டைம்ஸ் இந்த இன் சர்வீஸ் சரியா நடக்காம போறதுக்கு லேக் ஆஃப் ரிசோர்சஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச், இல்ல டைம் கன்ஸ்ட்ரைன்ட்டும் காரணமா இருக்கு. ஓகேவா? அடுத்தது மாடல்ஸ் ஆஃப் இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன். என்ன மாடல் எல்லாம் பண்ணலாம், செமினார்ல பண்ணலாம், ஒர்க் ஷாப்ல பண்ணலாம், இல்ல பேனல் டிஸ்கஷன் பண்ணலாம், சிம்போசியம்ல பண்ணலாம், கான்ஃபரன்ஸ்ல பண்ணலாம். ஓகேவா? இத மாதிரிலாம் ஒரு இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் பண்ண முடியும், அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? பேனல் டிஸ்கரி, எக்ஸ்பர்ட்ஸ் டிபேட் ஆன் அன் எஜுகேஷனல் இஷ்யூ. சிம்போசியம்னா சீரீஸ் ஆஃப் ஷார்ட் பிரசன்டேஷன் நடக்கும். சிம்போசியம் ஒரு ஷார்ட் பிரசன்டேஷன்ஸ் நிறைய பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்க. கான்ஃபரன்ஸ்ங்கிறது 2-3 நாள் கூட நடக்கும். ஈவன் ரிசர்ச் ரிலேட்டடாவும் அங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் ஸ்கேல் கேதரிங் அங்க இருக்கும். அதே மாதிரி செமினாருங்கிறது ஒரு ஃபார்மல் பிரசன்டேஷன் அண்ட் டிஸ்கஷன் ஆன் டாபிக் இருக்கும். ஒர்க் ஷாப்புங்கிறது ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் அங்க இருக்கிறது. நெக்ஸ்ட் ஏஜென்சிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் இன் சர்வீஸ் டீச்சர் எஜுகேஷன் நமக்கு தெரியணும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாத்துக்கிறது யாரு, டயட், அப்புறம் சர்வ சிக்ஷா அபியான்லாம். ஸ்டேட் லெவல்ல பாத்துக்கிறவங்க எஸ்சிஆர்டி, ஆர்எம்எஸ்ஏ, ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஓகேவா? நெக்ஸ்ட் நேஷனல் லெவல்ல பாத்துக்கிறவங்க என்சிஆர்டி, என்சிடிஇ. ஓகேவா? அடுத்தது டீச்சிங் அஸ் அ ப்ரொஃபஷன். டீச்சிங் அஸ் அ ப்ரொஃபஷனா எப்படி இருக்கணும், ஒரு டீச்சர்கள் எத்திக்கலா இருக்கணும்,
ட்ரைனிங் ப்ராப்பரா எடுத்திருக்கணும். லைஃப் லாங் லேர்னிங் பண்றவங்களா இருக்கணும். அதே மாரி எத்திக்ஸ் என்னது? டீச்சிங்கோட எத்திக்ஸ் என்னன்னா, ஒரு ஹானஸ்டி இருக்கணும், ஃபேர்னஸ் இருக்கணும், ஸ்டூடண்ட்ட பத்தி யோசிக்கணும், நான் டிஸ்கிரிமினேஷன் இருக்கணும், ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி. நம்ம ப்ராப்பரா ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணணும். நெக்ஸ்ட் குவாலிட்டீஸ் ஆஃப் அ குட் டீச்சர் எப்படி இருக்கணும்? ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டரா இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் மாஸ்டரி இருக்கணும், பேஷன்ஸ் இருக்கணும், அடாப்டபிலிட்டி அந்த இடத்துக்கு ஏத்த மாரி அடாப்ட் பண்றவங்க எம்பத்தி இருக்கணும். நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சர் டெவலப்மென்ட். எந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது? சைக்காலஜிக்கலா மோட்டிவேஷன், பெர்சனாலிட்டி, செல்ஃப் எஃபிகசி. அத அஃபெக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் நானே தயாரா இல்ல. பயாலஜிக்கலா ஏஜ், ஹெல்த், காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் அஃபெக்ட் பண்ணுது. சோசியலா கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸ், பியர் கொலாபரேஷன், இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்லாம் எனக்கு டீச்சிங் டெவலப்மென்ட்க்கு அஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ரோகிராம்ஸ் இன் டீச்சர் எஜுகேஷன் பேரியர்ஸ்னா என்னெல்லாம் பண்ணலாம்னா, ப்ரோகிராம்ஸ் என்ன பண்ணலாம்? டிஜிட்டல் லேர்னிங் பண்ணலாம், ஃபிளிப்டு கிளாஸ் ரூம், டீச்சர் ஃபெலோஷிப், மென்டர்ஷிப் ப்ரோகிராம்ஸ் பண்ணலாம். எதெல்லாம் இதுக்கு பேரியரா இருக்குன்னா, ஃபண்டிங் கம்மியா இருக்கிறது, நியூ மெத்தடுக்கு நம்ம மாறாதது, பாலிசி சரியா இல்லாதது, நமக்கு ரிசோர்சஸ் கம்மியா இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு பேரியரா இருக்கு. ஸோ யூனிட் 4 டீச்சர் எஜுகேஷன் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ யூனிட் 5 நமக்கு கரிக்குலம் ஸ்டடீஸ். இதுவும் ரொம்ப ஈஸியான டாபிக். ஈஸியா மார்க் எடுக்கலாம். கரிக்குலம் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். கரிக்குலம்னாலே என்ன? ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிளான் இருக்கும். ஒரு லேர்னிங் பசங்களுக்கு குடுக்க வேண்டிய அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி குடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்றத நம்ம கரிக்குலம் சொல்றோம். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும்? கோல் ஓரியன்டடா இருக்கணும், டைனமிக்கா இருக்கணும், ஃப்ளெக்சிபிளா இருக்கணும், லேர்னர் சென்டர்டா இருக்கணும். டைனமிக்னா மாறக்கூடியதா இருக்கணும். அந்தந்த சமயத்துக்கு ஏத்த மாரி, அந்தந்த கல்ச்சர் அந்த அந்த இடத்துக்கு ஏத்த மாரி மாறக்கூடியதா இருக்கணும். அதுதான். இதுல டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம் நமக்கு நிறைய இருக்கு. வெறும் இம்பார்ட்டன்ட் எதுனா எக்ஸ்பிளிசிட்னு சொன்னோம்னா ஃபார்மல் கரிக்குலம் டாட் இன் ஸ்கூல்ஸ் நம்ம எக்ஸ்பிளிசிட் சொல்லுவோம். இடன் கரிக்குலம்ங்கிறது என்னன்னா சில வேல்யூ பிஹேவியர் பசங்க நம்ம சொல்லி கொடுக்க வேணாம் அவங்களே கத்துக்கிறாங்கல்ல அது அன்இன்டெண்டட் லெசன்ஸ் நம்ம இடன் கரிக்குலம் சொல்றோம். நல் கரிக்குலம்ங்கிறது டாபிக்ஸ் ஒமிட்டட் ஃப்ரம் த கரிக்குலம். இப்போதைக்கு இது சொல்லித்தர வேணாம் சில டாபிக்ஸ் நம்ம ஒதுக்குறோம்ல அதை நல் கரிக்குலம் சொல்றோம். இன்டகிரேட்டட் கரிக்குலம்ங்கிறது இன்டர் டிசிப்ளின் அப்ரோச். சில மேக்ஸ் சயின்ஸ் கான்செப்ட்ஸ் ஒன்னா சேர்த்து சொல்லி கொடுக்கறது இன்டகிரேட்டட் கரிக்குலம் நம்ம சொல்றோம். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் என்னன்னா பேஸ்ட் ஆன் நம்ம கரிக்குலம் எப்படி டிசைன் பண்ணணும்னா லேர்னர் நீட் இருக்கணும், சொசைட்டலோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும், கல்ச்சுரல் ரிலவன்ஸ் இருக்கணும், ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கணும். அதுதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம். ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டேஜஸ் இன் கரிக்குலம் டெவலப்மெண்ட். என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்? இப்போ ஒரு கரிக்குலம் நான் டெவலப் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீட்ஸ் அனாலிசிஸ் எது தேவைன்னு பாக்குறோம். ஸ்டேக் ஹோல்டர் இன்வால்வ்மெண்ட். ஸ்டேக் ஹோல்டர்னா யாருமே இல்ல. இப்ப ஸ்கூல்ல இருக்கிறது பேரண்ட்ஸ், டீச் எல்லாமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான். ஓகேவா? அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல அந்த இடத்துல. ஈவன் யாரோ நமக்கு ஃபண்டிங் குடுக்குறாங்க, அவங்களும் அவங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகே. அவங்களோட இன்வால்வ்மெண்ட் பார்க்கணும். ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ செக் பண்ணணும். அடுத்தது ஸ்டேஜஸ். எந்த ஸ்டேஜஸ்ல நம்ம இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் பண்ணலாம்னா, பிளானிங், டிசைனிங், இம்ப்ளிமெண்டேஷன், இவாலுவேஷன், ரிவிஷன். இந்த 5ம் பண்ணி இந்த நம்ம கரிக்குலம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சுக்கோங்க. கரிக்குலம் டெவலப்மெண்ட் பிளானிங், டிசைனிங், இம்ப்ளிமெண்டேஷன், இவாலுவேஷன் அண்ட் ரிவிஷன். அடுத்தது பெஞ்ச் மார்க்கிங். இந்த பெஞ்ச் மார்க்கிங்னால பெஞ்ச் மார்க் செட் பண்றதுன்னு சொல்றோம்ல. சோ ஒருத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றது தான் பெஞ்ச் மார்க்கிங் சொல்றது. கம்பேரிங் கரிக்குலம் ஸ்டாண்டர்ட் வித் பெஸ்ட் ப்ராக்டிஸ் பெஞ்ச் மார்க்கிங். அடுத்தது ரோல்ஸ் ஆஃப் பாடிஸ் இன் கரிக்குலம் டெவலப்மெண்ட். யாரோட ரோல் இருக்குன்னா என்சிஆர்டி, என்சிடிஇ, எஸ்சிஆர்டி. இவங்க 3 பேரும் பண்றாங்க. ஓகேவா? இவங்க மேக்ஸிமம் ஸ்கூல் பாத்துக்கிறாங்க, டீச்சர் எஜுகேஷன் இது பாத்துக்கிறது. இது ஸ்டேட் லெவல் டீச்சர் எஜுகேஷன் பாத்துக்கிறாங்க. பாலிசி ஃபார்முலேஷன் பண்றாங்க, டீச்சர் ட்ரைனிங் பண்றாங்க, கண்டென்ட் கிரியேஷன் பண்றாங்க. அப்புறம் யுஜிசி, ஏஐசிடிஇ இவங்க 2 பேரும் யுஜிசி யூனிவர்சிட்டிஸ் பாத்துக்கிறாங்க, டெக்னிக்கல் எஜுகேஷன்லாம் பாத்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் பண்றாங்க. நெக்ஸ்ட் கரிக்குலம் டிசைன். அந்த கரிக்குலம் டிசைன் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நோக்கம் என்ன, என்ன கண்டென்ட் தேவைப்படுது, என்ன மெத்தட்ல பண்ணணும், எப்படி அசஸ் பண்றோம், அது எல்லாமே ஒரு கரிக்குலம் டிசைனுக்கு நமக்கு தேவை. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைன் சொல்றோம். என்ன மாடல்லாம் இருக்குன்னா டைலர் மாடல். இது ரொம்ப முக்கியமான மாடல். ஆப்ஜெக்டிவ் பேஸ்டா இருக்கும், லீனியரா இருக்கும். ஜஸ்ட் ஒரு மேனேஜர் கிட்ட இருந்து இப்படி போகுதுன்னா லீனியர். அதுல இருந்து பெருசா ஃபீட்பேக் மெக்கானிசம்லாம் இல்ல. ஒண்ணு போய் சேருது அவ்வளவுதான். ஆப்ஜெக்ட் நோக்கம் நம்ம என்ன நோக்கமோ அது பேஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் இல்டா டாபா மாடல் சொல்லுவோம். இது கிராஸ் ரூட் மாடல் சொல்லுவோம். டீச்சர்ஸ் கிட்ட இருந்தே வாங்குறது என்ன தேவைன்னு சொல்லி அதுதான் டீச்சர் சென்டர்டுன்னு சொல்றோம். குட் லேட் மாடலுங்கிறது சொசைட்டி ஓரியன்டா இருக்கும். எதெல்லாம் நல்லது அதையெல்லாம் பண்றது அதுதான் குட் லேட் மாடல்ல இருக்கிறது. காக்னிட்டிவ் தாட் மாடல் வந்து ஃபோக்கஸ் ஆன் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பத்தி
அத பத்தி அது ரிலேட்டடா பண்ற மாடல். அன்கின்ஸ் டெவலப்மெண்டல் மாடல்ன்னு சொல்லுவோம். இதுக்கு மெயினா அந்த கான்செப்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அந்த ஸ்டேஜஸ் ஒண்ணு ஒண்ணா இருக்கும். இதுல ஒரு 10 ஸ்டேஜ் வரும் டெவலப்மெண்ட் மாடல்ல. அந்த 10 ஸ்டேஜ்ல ஒரு ஃபார்மேட்டிவ் வரும், சம்மேட்டிவ் கூட வரும். அத பார்த்துட்டு திருப்பி சரியா இல்லன்னா போயிட்டு வருவாங்க. அது அன்கின்ஸ் மாடல் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீலர் மாடல் எப்படி இருக்கும்? சைக்கிளிக்கலா இருக்கும், இன்டராக்டிவா இருக்கும். அப்படின்னா என்னன்னா பண்ணுவாங்க பிளானிங், அப்ளை பண்ணி பார்ப்பாங்க, சரியா இருக்கான்னு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்பாங்க, திரும்பி வரலன்னா திரும்பி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்டராக்டிவா. நெக்ஸ்ட் செயிலர் மாடல். இதுவும் அதே மாதிரி சொசைட்டல் நீட்ஸ் பேஸ்டு இருக்கும், காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். செயிலர் மாடல் ப்ராப்பரா இருக்கும். இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். இங்க 5 இருக்கும் வீலர் மாடல், இங்க 4 இருக்கும். அவ்வளவுதான். அதே மாதிரி இருக்கும். ஒண்ணு ஒண்ணா டிசைன் பண்றது, ஃபார்முலேட் பண்றது, அப்ளை பண்ணி பார்க்கறது, சரியா இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பி போட்டுட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் அதர் கரிக்குலம் மாடல்ஸ் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னா, கான்டெம்பரரி மாடல் சொல்லுவோம். இது மாடர்ன் மெத்தட் எல்லாம் யூஸ் பண்ணி எவால்விங் வித் ட்ரெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி. அகடமிக் மாடல் ரொம்ப நாலேஜ் ஃபோக்கஸ்டா இருக்கும். காம்படன்சி பேஸ்டு மாடல் கொஞ்சம் ஸ்கில் ட்ரிவன், அந்த காம்படன்சிக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது ஆக்டிவிட்டி பேஸ்டு மாடல். சோஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலே சம் சோஷியல் இஷ்யூஸ் இருக்கும். இண்டிவிஜுவல் நீட்ஸ்னா அந்த பர்சனலைஸ்டு லேர்னிங் இருக்கும். அவுட்கம் பேஸ்டுனா என்ன லேர்னிங் அவுட்கம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதுக்கு ஏத்த மாதிரி. இன்டர்வென்ஷன் மாடல்ல ரெமிடியல் ஃபோக்கஸ் இருக்கும். இன்டர்வென்ஷன் நடுவுல வந்து எதனா சரி இல்லைன்னா சரி பண்ணலாம். அந்த இன்டர்வென்ஷன் மாடல்ல இருக்கும். சிஐபிபி மாடல், கான்டெக்ஸ்ட் இன்புட் ப்ராசஸ் ப்ராடக்ட் இவாலுவேஷன் சொல்லுவோம். இதுல அந்த 4த்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது ஒரு டிசிஷன் மேக்கிங் மாடல் கூட சொல்லுவோம். இதுல வர்றத வச்சு நம்ம எதனா பண்ணோம்னா சேஞ்சும் பண்ண முடியும். ஓகே, இது இவாலுவேஷன்லயும் வரும் இந்த சிஐபிபி மாடல். ஓகேவா? இது கில் பேட்ரிக் பண்ணிருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கில் பேட்ரிக், கிர்க் பேட்ரிக்னு கூட போட்டிருப்பாங்க சில புக்ல. கில் பேட்ரிக், கிர்க் பேட்ரிக், இதனால ஓகே. ஓகேவா? கில் பேட்ரிக். நெக்ஸ்ட் கரிக்குலம் டிரான்சாக்ஷன். ஓகே, எப்படி அதை வந்து நான் கொண்டு போய் சேர்க்கிறது, டெலிவர் பண்றது, அதுதான். இதை எப்படி பண்ணலாம்? லெக்சர்ல பண்ணலாம், டிஸ்கஷன்ல பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், இல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்ஸ்ட்ரக்ஷனல் டெக்னிக்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் இதேதான். எப்படி நான் ஒரு அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பரா லெக்சர்ல பண்ணலாம், இல்ல ப்ராப்ளம் சால்விங்ல, இல்ல கோஆபரேட்டிவ் லேர்னிங், இன்குவைரி பேஸ்ட், ப்ராஜெக்ட் பேஸ்ட், ஐசிடி இன்டகிரேஷன்ல பண்ணலாம். அடுத்தது கரிக்குலம் இவாலுவேஷன். இந்த இவாலுவேஷன் நம்ம கொஞ்சம் இருக்கு. இந்த சயின்டிபிக் மாடல் என்ன பண்ணும்? டேட்டா ட்ரிவன், எனக்கு கிடைக்கிற டேட்டாவை பொறுத்து பண்றது. ஹியூமானிஸ்டிக் மாடல் எப்பயுமே லேர்னர் ஃபோக்கஸ்டா தான் இருக்கும். அவங்களுக்கு செல்ஃப் குரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இன்ட்ரின்சிக் மாடல்னாலே உள்ள நமக்கு தோன்றதுல இன்டர்னல் கரிக்குலம் அனாலிசிஸ் பண்றது இன்ட்ரின்சிக் மாடல். இந்த பே ஆஃப்ங்கிறது அவுட்கம் பேஸ்டு இவாலுவேஷன் பாக்குறது. என்ன அவுட்கம் வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஃபார்மேட்டிவ்ங்கிறது ஆன்கோயிங் அசஸ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கிறது. சம்மேட்டிவ்ங்கிறது ஃபைனல் அசஸ்மெண்ட் பண்றது. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் இவாலுவேஷன் நமக்கு ஒண்ணு இருக்கும். இதுல டைலர் மாடல் நமக்கு திருப்பி இந்த இடத்துலயும் வரும். ஓகேவா? இதுவும் ஆப்ஜெக்ட் ட்ரிவன் இவாலுவேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டேக்ஸோட ரெஸ்பான்சிவ் மாடல்னு இருக்கு. இதுல ஸ்டேக் ஹோல்டரோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து வாங்கி அதுக்கு ஏத்த மாதிரி பண்றது ஸ்டேக்ஸ் ரெஸ்பான்சிவ் மாடல் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஸ்கிரிவன் கோல் ஃப்ரீ மாடல். இங்க பெருசா கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி அன்பயாஸ்டா இருக்கும். அசஸ் ஆக்சுவல் அவுட்கம்ஸ் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் கிர்பாட்ரிக் மாடல் எப்படி இருக்கும்னா, இதுவும் அதே சிஐபிபி மாடல் தான். இதுல இவால்வேட்ஸ் அந்த ரியாக்ஷன் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அந்த லேர்னிங் வந்திருக்கா அவுட்கம் பாக்குறாங்க, பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கா, அது எல்லாமே இதுல பாக்குறாங்க. கிர்பாட்ரிக் மாடல் இது இவாலுவேஷன்லயும் வரும், அதுலயும் வரும். நெக்ஸ்ட் கரிக்குலம் சேஞ்ச் இருக்கு நமக்கு. கரிக்குலம் சேஞ்ச் எதுக்கு நமக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு டெக்னாலஜிக்கலோ, ஒரு சோஷியலோ, எஜுகேஷன் அட்வான்ஸ்மெண்ட் ஆகும்போது நமக்கு தேவைப்படுது. இந்த கரிக்குலம் ரிசர்ச் எதனால பண்ணணும்னா, இப்பதான் நமக்கு ஒரு எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கு, லேர்னர் அவுட்கம் எப்படி வந்திருக்கு, டீச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் கரெக்டா இருக்கா, இனோவேட்டிவ் மெத்தடாலஜிஸ் எல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்றோமா, இது எல்லாமே நமக்கு இந்த கரிக்குலம் ரிசர்ச் பண்ணும்போது தெரிய வருது. நெக்ஸ்ட் நமக்கு இருக்கு யூனிட் 6 ரிசர்ச். ஓகே, அந்த ரிசர்ச் ஆப்டிடியூட். இது ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்தும் வரும், நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வரும். ஓகேவா? சோ முதல்ல ரிசர்ச் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோங்க. இதுல நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆட் பண்ணல, லைட்டா தான் இருக்கும், பட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ரிசர்ச்சோட மீனிங் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் நமக்கே தெரியும். ரிசர்ச்னாலே ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். இண்டக்டிவ் அண்ட் டிடக்டிவ் அப்ரோச் இருக்கும். இண்டக்டிவ்னாலே ஸ்பெசிபிக்ல இருந்து ஜெனரல் போகும், டிடக்டிவ்னா ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போகும். பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம் இருக்கும். பாசிட்டிவிசம்னாலே எதெல்லாம் ப்ரூவ் ஆயிருக்கு அப்ஜெக்டிவா அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறது, இது குவான்டிடேட்டிவ்ல இருக்கும். போஸ்ட் பாசிட்டிவிசம்ல இங்க கொஞ்சம் பயாஸ்டு இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த ரியாலிட்டி மாறும்னு சொல்றது போஸ்ட் பாசிட்டிவிசம். ரிசர்ச்சோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா,
ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுவோம், அப்புறம் ரிவ்யூ லிட்ரேச்சர் ரிவ்யூ பண்ணணும், அப்புறம் இந்த மெத்தடாலஜி டிசைன் பண்ணுவோம், டேட்டா கலெக்ஷன் பண்றோம், டேட்டா அனாலிசிஸ் பண்ணுவோம், அப்புறம் ரிப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் ப்ராசஸ் ஆஃப் ரிசர்ச். நெக்ஸ்ட் ரிசர்ச் டிசைன் அண்ட் மெத்தடாலஜி. டிசைன்னா என்னன்னா இது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கும், நம்ம எப்படி பண்றோம். மெத்தடாலஜிங்கிறது என்னெல்லாம் பண்ண போறோம், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ன யூஸ் பண்ண போறோங்கிறது மெத்தடாலஜில இருக்கும். பாப்புலேஷனுங்கிறது ஓவரால் என் பாப்புலேஷனுக்கு நான் எடுக்கிறேன் என்டையர் குரூப் இருக்கும். சாம்பிள்ங்கிறது அதுல வர ஒரு சின்ன சப்செட். இப்ப 1000 பேருக்கு பண்றேன்னா 100 பேர் மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா சாம்பிள். இதுல நமக்கு ப்ராபபிலிட்டி நான் ப்ராபபிலிட்டி பிரியும். ஓகேவா? இது உங்களுக்கே தெரியும். ப்ராபபிலிட்டினா இந்த ட்ரிபிள் எஸ் சின்னு வச்சுக்கோங்க. இது தவிர மத்த எல்லாமே நான் ப்ராபபிலிட்டி தான். ப்ராபபிலிட்டினா அவங்க எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்போம், ரேண்டம் சான்ஸ் இருக்கும். நான் ப்ராபபிலிட்டில அந்த மாதிரி இருக்காது. கன்வீனியன்ஸ் என்னோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி நான் பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல நமக்கு வேரியபிள்ஸ் இருக்கு. இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட், எக்ஸ்ட்ரேனியஸ், கண்ட்ரோல் அண்ட் மாடரேட்டர் வேரியபிள். இதுல நமக்கு இந்த இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் வேரியபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுத்த பொறுத்து தான் நமக்கு என்ன ஆகுது, ரிசர்ச்சோட பாயிண்டே வரும். ஓகே. அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச்னு இருக்கு. குவாலிட்டேட்டிவ்னா என்னன்னா அவங்க இன்டெப்தா அவங்க நினைக்கிறத சப்ஜெக்டிவா அவங்க நினைக்கிறதெல்லாம் வாங்குறது குவாலிட்டேட்டிவ். நியூமரிக்கல்ல ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண குவான்டிடேட்டிவ். ரெண்டுமே நான் பண்ணேன்னா மிக்சட் மெத்தட். அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல்னா எப்பயும் ஒரு 2 குரூப் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், ட்ரீட்மெண்ட் குரூப்னு பண்ணுவேன். எக்ஸ்பெரிமெண்டல் குரூப் ஒரு கண்ட்ரோல் குரூப்னு வச்சு பண்ணுவேன். அத ட்ரீட்மெண்ட் குரூப், கண்ட்ரோல் குரூப். இதுல நமக்கு காஸ் எஃபெக்ட் வரும். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம மேனிபுலேட் பண்ண முடியும். எக்ஸ்பெரிமெண்டல். டிஸ்கிரிப்டிவ்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே எழுதுறது. கேஸ் ஸ்டடினா இன் டெப்த் அதை எழுதுறது. ஒருத்தவங்களை பத்தி இன் டெப்தா பண்ணுங்க. சர்வேனா ஜஸ்ட் சர்வே கலெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் இருக்கும். டேட்டா கலெக்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அது கொஸ்டினர் மூலியமாவோ இன்டர்வியூ மூலமா அப்சர்வ் பண்ணியோ அந்த டேட்டா இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றேன். இதுக்கு என்ன ஸ்கேல்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன், நாமினல், ஆர்டினல், இன்டர்வல் அண்ட் ரேஷியோ ஸ்கேல் யூஸ் பண்ணுவேன். நாமினல்னா என்னன்னா வெறும் கேட்டகரிஸ்ல பண்றது, வாங்குறது. இப்ப மேல் ஃபீமேல். ஆர்டினல்ங்கிறது கேட்டகரிஸ் இருக்கும், பட் இங்க ஒரு ரேங்கிங் இருக்கும் ஆர்டினல்ல. இன்டர்வல் என்னன்னா இதுல ஜீரோக்கு வேல்யூ இருக்காது. ஓகேவா? இது ப்ராப்பர் இன்டர்வல்ல டேட்டா இருக்கும். பட் ரேஷியோ ஸ்கேல்ல வந்து ட்ரூ ட்ரூ ஜீரோ வேல்யூன்னு சொல்லுவோம். ரேஷியோ ஸ்கேல் அவ்வளவுதான். அனாலிசிஸ் எப்படி பண்ணுவோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலா பண்ணுவோம், இல்ல திமாட்டிக் மெத்தட்ல பண்ணுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்கலா பண்ணோம்னா அது குவான்டிடேட்டிவ். திமாட்டிக் மெத்தட்னா என்னன்னா இப்ப டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அவங்க நிறைய பேர் சொன்ன அந்த வேர்ட்ஸ்ல கலெக்ட் பண்றது தான் குவாலிட்டேட்டிவ். அதை ஒரு தீம்ஸா பிரிச்சிருவோம், அதுதான் திமாட்டிக்னு சொல்லுவோம். இதுல அப்புறம் நல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் 2 இருக்கு. நல்லுனா எந்த எஃபெக்டும் ஏற்படல, ஆல்டர்னேட்டிவ்னா ஏதோ ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்தது ரிசர்ச் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்கு. இது லைட்டா நான் சொல்றேன். டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி டூல்ஸ்ல கலெக்ட் பண்றோம். ஓகேவா? நல் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அண்ட் டிஸ்போஷன் இருக்கு. மீன், மீடியன், மோடுங்கிறது சென்ட்ரல் டெண்டன்சி. ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. இது இது எல்லாமே ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான். இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னா டேட்டா எவ்வளவு ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு பாக்குறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மீன் வேல்யூ இருக்குன்னா எப்படி அந்த டேட்டா ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்றதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதுல நமக்கு என்ன இருக்குன்னா வேரியன்ஸ்னு கேட்டாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயருங்கிறது வேரியன்ஸ். இதுல நமக்கு டி வேல்யூ, பி வேல்யூன்னு 2 இருக்கு. கிரிட்டிக்கல் வேல்யூன்னு இருக்கு. இந்த டி வேல்யூங்கிறது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக், பி வேல்யூங்கிறது ப்ராபபிலிட்டி, கிரிட்டிக்கல் வேல்யூங்கிறது டிசிஷன் எப்படி எடுக்கிறோம். இந்த லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ஸ் அதே மாதிரி நம்ம இந்த டிசிஷனுக்கு வர்றதுக்கு நல்ல ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்றோமா அக்செப்ட் பண்றோமான்னு ஒண்ணு வரும். அந்த இடத்துல வர்றது லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ஸ். இதுல ஒரு 2 நம்ம பண்ணுவோம், 5%, 1%. அப்புறம் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ன்றது முக்கியம். இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல பண்ணுவோம். இது பண்ணா மட்டும்தான் நமக்கு அந்த கன்க்ளூஷன் வரும் ரிசர்ச்ல. இதுல 2 எரர் இருக்கு, டைப் 1 எரர், டைப் 2 எரர். ஓகேவா? இது ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிஜெக்டிங் நல் ஹைபோதசிஸ் when it is true. அதே மாதிரி ஒரு ஹைபோதசிஸ் ட்ரூவா இருந்தா ஒரு ஹைபோதசிஸ் ஃபால்ஸா இருக்கும். இப்ப நல்ல ஹைபோதசிஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் ஹைபோதசிஸ் ஃபால்ஸா இருக்கும். இதை நம்ம H0ன்னு சொல்லுவோம், இதை H1 இல்ல HAன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிளெஜரிசம்னா நம்ம அதுல பண்ற தப்பு எல்லாம் பிளெஜரிசம். இப்ப எங்கன்னா ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இருந்து ஐடியாஸ் எடுத்தோம்னா அவங்க பேரை நம்ம ரிசர்ச் பேப்பர்ல போடணும். அது பேரு கிரெடிட்னு சொல்லுவோம். அது பண்ணலைன்னா தப்பு. இதுல டைரக்ட் பிளெஜரிசம், செல்ஃப் பிளெஜரிசம், மொசைக் பிளெஜரிசம், ஆக்சிடென்டல் பிளெஜரிசம் இருக்கு. ஓகே. அடுத்தது இதுல ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டின்னு இருக்கு. ரிலையபிலிட்டினா இது ஒரு கீ டேர்ம் வந்து கன்சிஸ்டன்சி, வேலிடிட்டினா இது ஒரு கீ டேர்ம் வந்து அக்யூரசி. இது ரெண்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பத்தி நமக்கு இருக்கு. இப்போ நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்றோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் வரும். இதுல இந்த கர்வ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ்ன்றது
இப்படி இருக்கும் பெல் ஷேப் கர்வ். இந்த இடத்துல மீன், மீடியன், மோட் மூணுமே இங்க ஈக்குவலா வந்துச்சுன்னா, சிமெட்ரியா இருந்துச்சுன்னா, இத நம்ம கர்வ் சொல்லுவோம். நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ். இப்ப டேட்டாலாம் ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுதான் நார்மல். இது வந்து பாராமெட்ரிக், நான் பாராமெட்ரிக்ன்னு 2ஆ பிரியும். இப்ப டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்பரா இருந்தா பாராமெட்ரிக் டெஸ்ட்ன்னு சொல்லுவோம். இது Z டெஸ்ட், T டெஸ்ட், F டெஸ்ட். இப்ப Z டெஸ்ட் எப்படி இருக்கும்னா, சாம்பிள் வேல்யூ வந்து 30ய விட ஸ்மாலரா இருந்தா Z டெஸ்ட் சொல்லுவோம். டி டெஸ்ட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா, அதே மாதிரி ஒரு மீன்ஸ் 2 குரூப்போட மீனை கம்பேர் பண்ணும்போது, இது வேரியன்ஸ் அக்ராஸ் மல்டிபிள் குரூப்ஸை கம்பேர் பண்ணும்போது எஃப் டெஸ்ட் பண்ணுவோம். இது அனோவாங்கிறது அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். இப்ப நான் பாராமெட்ரிக்ல இங்க வந்து டேட்டா வந்து ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காது, நார்மாலிட்டி இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்? கை ஸ்கொயர் டெஸ்ட் பண்றோம். ஓகேவா? கை ஸ்கொயர் டெஸ்ட்ல என்ன பண்ணுவோம்? டெஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் குட்னஸ் ஆஃப் ஃபிட்னு சொல்லுவோம். இங்க 2 குரூப் வச்சு கேட்டகரிக்கல் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, இது மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்னஸ் இது கரெக்டா வந்து செட் ஆயிருக்கா அந்த மாதிரி. நெக்ஸ்ட் மேன் ஒயிட்னி யூ டெஸ்ட்ங்கிறது இண்டிபெண்டன்ட் டி. நமக்கு ஒரு டி டெஸ்ட்ல ஒரு 2 வரும் நமக்கு இண்டிபெண்டன்ட் டி டெஸ்ட். அது ஸ்மால் சாம்பிளா பண்ணும்போது மேன் ஒயிட்னி யூ டெஸ்ட். இது சைன்டு ரேங்க் டெஸ்ட், பேர்டு சாம்பிள் டெஸ்ட். இது வேணா தெரியலனா விட்டுருங்க. பட் கை ஸ்கொயர் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் குருஸ்கல் வேலிஸ் டெஸ்ட்ங்கிறது இது அனோவா மாதிரி நான் நார்மல் டேட்டா இருந்தா குருஸ்கல் வேலிஸ் டெஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் டெஸ்ட்ங்கிறது அந்த கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறது, அந்த ஸ்ட்ரென்த். இப்ப நியூ டீச்சிங் மெத்தட் எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, இந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறதுல ஸ்பியர்மேன் ரேங்க் கோரிலேஷன் கண்டுபிடிப்போம். இந்த இடத்துல பியர்சன் வரும். இந்த இடத்துல என்ன கண்டுபிடிப்போம்? பியர்சன் கோரிலேஷன் கண்டுபிடிப்போம். பாராமெட்ரிக்ல பியர்சன் பண்ணுவோம், நான் பாராமெட்ரிக்ல நம்ம ஸ்பியர்மேன் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிட் 7 பெடகாஜி, ஆண்ட்ரோகாஜி அண்ட் அசஸ்மெண்ட். இந்த பெடகாஜினா என்னது? எப்படி நம்ம அந்த டீச்சிங்கை கொண்டு போக போறோம்? பெடகாஜிக்கல் அனாலிசிஸ்னா என்ன? நம்ம அதை நம்ம லெசன் பிளான் எழுதுறோம்னா அந்த அனாலிசிஸ் பண்ணுவோம். எப்படிலாம் கொண்டு போறது அந்த கண்டென்ட்டை, அதுக்கு நம்ம பண்றதுதான் பெடகாஜிக்கல் அனாலிசிஸ். அந்த கண்டென்ட் கரெக்டா இந்த ஆக்டிவிட்டி இதுக்கு செட் ஆகும் அந்த மாதிரி நம்ம அது பிரேக்கிங் டவுன் கண்டென்ட் அதான் மெயினா. கிரிட்டிக்கல் பெடகாஜி, இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ வந்தாலே ஏதோ ஒரு சோஷியல் சேஞ்ச் இருக்கும். இதுல நமக்கு லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் வருது, மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ். இதை நம்ம படிச்சிருக்கோம், ஒரு ஃபர்ஸ்ட் லெசன்லயும் டீச்சிங் ஆப்டிடியூட்லயும் படிச்சிருக்கோம். இது கரெக்டா பார்த்து அது. நெக்ஸ்ட் ஆண்ட்ரோபாஜில மால்கம் நாவல்ஸ் வரும், அடல்ட் லேர்னிங் பிரின்சிபல்ஸ் வரும், செல்ஃப் டைரக்டடா இருப்பாங்கன்னு வரும். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், டயக்னாஸ்டிக், இப்சேட்டிவ் இது எல்லாமே தெரியுது. இது ஆன்கோயிங்கா நடக்குது, எண்ட்ல நடக்கிறது, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இப்சேட்டிவ்னா செல்ஃப் growth பாக்குறது, அதே குழந்தையோட செல்ஃப் growth பாக்குறது. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி நம்ம இதுவும் ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்திருப்போம். காக்னேட்டிவ், அஃபெக்டிவ், சைக்கோமோட்டர் டொமைன் பத்தி இருக்கும். இதுல அந்த டேவ்தும் தெரிஞ்சுக்கோங்க, சைக்கோமோட்டர் டொமைன். இதுல டீச்சிங் ஆப்டிடியூட் நானே இது பண்ணியிருக்கேன், அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி அதே மாதிரி நமக்கு ஓல்ட் அண்ட் நியூன்னு இருக்கும். ஓல்டுல வந்து மேல நமக்கு இவாலுவேஷன் இருக்கும், நியூல வந்து நமக்கு கிரியேட்னு இருக்கும். ஓகேவா? சோ நியூ வந்து 2001ல பண்ணிருப்பாங்க. அடுத்தது அசஸ்மெண்ட் இன் பெடகாஜி. இந்த பெடகாஜில எப்படி எல்லாம் நம்ம அசஸ் பண்ணுவோம்னா, ஃபீட்பேக் டிவைசஸ், அந்த பசங்கள் கிட்ட கேட்கறது, என்னெல்லாம் பண்ணுவோம் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றது, அதுதான் இது. போர்ட்ஃபோலியோ வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பசங்களோட ஒர்க்கை கலெக்ட் பண்ணி வைக்கிறது, ரிஃப்ளெக்டிவ் ஜேர்னல்ல பசங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கறது, ரூப்ரிக்ஸும் அப்படிதான். இப்போ ஒரு எஸ்ஏக்கு நான் ஒரு ரூப்ரிக்ஸ் பண்றேன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க் செட் பண்றது. நீட்னஸ் எப்படி இருக்கு, ஐடியாஸ் எப்படி இருக்கு, அதுதான் ரூப்ரிக்ஸ். இது ஒரு கிரைட்டீரியா பேஸ்ட் அசஸ்மெண்ட் டூல். ஓகேவா? சோ இது அவங்க நீட்னஸ், அந்த ஐடியாஸ் நல்லா அழகா கொடுத்துருக்காங்களா, அதுக்கு ஏத்த மாதிரி மார்க் செட் பண்றதுல ரூப்ரிக்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் காம்படன்சி பேஸ்ட் எவாலுவேஷன், அந்த காம்படன்சிக்கு ஏத்த மாதிரி பண்றது. அசஸ்மெண்ட் அப்ரோச் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்கில் மாஸ்டரி, அந்த குழந்தைங்க அதுல மாஸ்டரி ஆறவருக்கு வெகு பண்றது இருக்கு. ரேதர் தன் ட்ரெடிஷனல் கிரேடிங் கொடுக்கறதுக்கு பதிலா உண்மையாவே அந்த குழந்தைங்க கத்துக்கிறது ஹெல்ப் பண்றது அங்க இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ், மெத்தட்ஸ் யூஸ்டு டு ஸ்டடி டீச்சர் லேர்னர் இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ். இந்த இன்ட்ராக்ஷன் அனாலிசிஸ்ல வர இந்த பிளாண்டரும் கேலோவேவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுவாங்க, இப்ப டீச்சர் ட்ரைனிங்ல இப்ப டீச்சர்ஸ் எப்படி பசங்க கிட்ட இன்டராக்ட் பண்றாங்க அத வச்சு அத ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நமக்கு ஒரு 10x10ல ஒரு இது மாதிரி இருக்கும். ஓகேவா? இது மாதிரி இருக்கும் 10x10ல. இதுக்கு ஒரு இது இருக்கு. வெர்பல், ஆக்சுவலா பிளாண்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வெர்பல்க்கு மட்டும்தான். அதுல 1, 2, 3, 4, 5, 6, 10 வரைக்கும் இருக்கும். ஓகே, இதுல வந்து டீச்சர் டாக், ஸ்டூடெண்ட் டாக் இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பாத்துக்கோங்க. பிளாண்டர்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. டீச்சர் டாக் எதுல வரும், ஸ்டூடெண்ட் டாக் எதுல வரும், சைலன்ஸ் என்ன, ஓகே அது.
ஓகே. கேலோவே என்ன பண்ணுவாரு, வெர்பல், நான் வெர்பல் 2த்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்னு சொல்றது கேலோவே. இது 2மே கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் டீச்சர் எவாலுயேஷன் கிரைட்டீரியா எப்படி இருக்கும்னா, அசஸ்மென்ட் ஆஃப் டீச்சிங் பேஸ்ட் ஆன் இது நமக்கு இதுல ப்ராசஸ், ப்ராடக்ட்ன்னு இருக்கும். நம்ம எப்படி பண்றோங்கிறது ப்ராசஸ், கடைசியா அது அவுட்கம் எப்படி வந்துச்சுங்கிறது ப்ராடக்ட், ப்ரிசேஜ்ங்கிறது டீச்சரோட அட்ரிபியூட்ஸ், டீச்சரோட அவங்களோட குவாலிட்டி அதுல. ஓகே. என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி. அது ப்ரிசேஜ்ல இருக்கும். ஸோ 3 இருக்கும் டீச்சிங் எஃபெக்டிவ்னஸ்ல. ப்ரிசேஜ், ப்ராசஸ், ப்ராடக்ட். இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த லெசன்ல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிளாண்டரும், கேலோவே. ஃபிளாண்டர் வெர்பலா இருக்கும். இந்த மாதிரி 10 பாயிண்ட் இருக்கும். அதுல 4ல என்ன வரும், 5ல என்ன வரும் அது தெரிஞ்சிருக்கணும். எது டீச்சர் டாக், எது ஸ்டூடெண்ட் டாக் அதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது யூனிட் 8 நமக்கு எஜுகேஷனல் டெக்னாலஜின்னு இருக்கு. இதுவும் ஈஸியா மார்க் எடுக்கிற ஒரு டாபிக் இது. ஓகேவா? டிஜிட்டல் டூல்ஸ், அந்த இன்டராக்ஷன், இந்த செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் பத்தி இருக்கு. இதுல லேர்னிங் தியரிஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ல பிஹேவியரிஸ்ட், காக்னிட்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சு இப்ப டீச்சர் வந்து ஒரு லெசன் பிளான் ரெடி பண்றாங்க. கூட கொஞ்சம் மீடியாவையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் இதுல மெயினா. சோ பிஹேவியரிஸ்ட் நமக்கு தெரியும். ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அண்ட் கண்டிஷனிங் இருக்கும். காக்னிட்டிவ்னாலே இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அண்ட் மெமரி இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட்னாலே பசங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது. அப்புறம் சிஸ்டம்ஸ் அப்ரோச் டு எஜுகேஷனல் டிசைன், அந்த சிஸ்டமேட்டிக் பிளானிங் ரொம்ப முக்கியம். கோல் ஓரியன்டா இருக்கும். ஸ்ட்ரக்சர்டு லேர்னிங் இருக்கணும். நமக்கு இதுல இன்ஸ்ட்ரக்ஷனல் டிசைன் மாடல்ல இந்த ஆடி மாடல், அஷ்யூர் மாடல், டிக்கன் கேரே இது எல்லாமே இருக்கு. இதுல அஷ்யூர் மாடல் மிஸ் ஆயிருக்கு. அஷ்யூர் மாடல் அதே மாதிரி ஆடி மாடல் வந்து ஈவன் மீடியா இல்லாம கூட பண்ண முடியும் டீச்சரால. பட் அந்த அஷ்யூர் மாடலுக்கு கண்டிப்பா மீடியாவோட ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும். இதுவும் நான் டீச்சிங் ஆப்டிடியூட்லயும் பண்ணியிருக்கிறேன். ஓகே. பாத்துக்கோங்க. அனலைஸ், டிசைன், டெவலப்மெண்ட். ஓகேவா? இது எல்லாமே ஒரு ஃபுல் ஃபார்மும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் டிக்கன் கேரே மாடல். இதுவும் அதே மாதிரி 10 வரும். இதுலயும் ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ்லாம் வரும் இதுல. டிக்கன் கேரேல ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதே மாதிரி கேக்னே இது 8, 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்ல. கேக்னே 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ டீச்சர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கெயின் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு கீழ வரைக்கும். இல்லையா? ஒரு 9 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு இருக்கும். இது நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் இருக்கு. இதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதான் 9 ஈவென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். கெயின் அட்டென்ஷன்ல இருந்து ப்ரொவைட் ஃபீட்பேக் வரைக்கும் வருது. நெக்ஸ்ட் 5 ஈஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவிசம். இது தெரியணும். என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், எவாலுவேட். ஓகேவா? எப்படி ஒரு கிளாஸ்ல வந்து 5 ஈஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் எஜுகேஷன்ல சிஏஐனா கம்ப்யூட்டர் அசிஸ்டட் இன்ஸ்ட்ரக்ஷன், சிஐஎல்னா கம்ப்யூட்டர் எய்டட் லேர்னிங், சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு ட்ரைனிங், சிஎம்எல்னா கம்ப்யூட்டர் மேனேஜ் லேர்னிங். இது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. எப்படி வேணா கேட்பாங்க. கம்ப்யூட்டர் அசிஸ்டட்னா இன்டராக்டிவ் லெசன்ஸ் எடுக்கலாம், யூஸ் பண்ணலாம். அசிஸ்ட் பண்றது, டிஜிட்டல் கண்டென்ட் சப்போர்ட் கொடுக்குது, கம்ப்யூட்டர் எய்டட், சிபிடி பண்றது, ஸ்கில் டெவலப்மெண்ட் மாடியூல், ஆட்டோமேட்டட் அசஸ்மெண்ட்ஸ் நடக்கிறது. நெக்ஸ்ட் மாடல்ஸ் ஆஃப் இ லேர்னிங் இருக்கு. சின்க்ரஸ்னா ரியல் டைம்ல பண்றது, ஏசின்க்ரனஸ் நம்மளே பண்றது, பிளெண்டட்னா ரெண்டும் கம்பைன் ஆனது. இப்ப என்னெல்லாம் எமர்ஜிங், இப்ப என்னெல்லாம் வருது, ஏஐ ட்ரிவன் லேர்னிங் வருது, கேமிஃபிகேஷன் வருது, வர்ச்சுவல் அண்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, பர்சனலைஸ்டு லேர்னிங் இதெல்லாம் இப்ப புதுசா வருது. இதுல வெப் 2.1, 3.0 டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் ஆகுது, இன்டராக்டிவ் பிளாட்ஃபார்ம், சோஷியல் லேர்னிங், கிரியேட்டிவ் காமன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் நமக்கு இந்த லெசன்ஸ்ல ஒண்ணு இருக்கு. மொத்தம் 6 வரும். அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. கிரியேட்டிவ் காமன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பிளாக் செயின் இன் எஜுகேஷன், டீசென்ட்ரலைஸ்டு லேர்னிங். இந்த வெப் 2.0, 3.0 வந்து நமக்கு பேப்பர் ஒன்லயும் நமக்கு யூஸ் ஆகும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கிரியேட்டிவ் காமன். இந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் ஒன்னு இருக்கும். அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்தது ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ், அப்புறம் மூக். இது ஃப்ரீ அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி மூக்னா மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். இதுல ஸ்வயம்லாம் வர்றது. ஓகேவா? அதே மாதிரி எல்எம்எஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது எல்லாமே இதுல வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் என்னது, கண்டென்ட் என்னது, டெஸ்ட் கண்டக்ட் பண்றது, அது எல்லாமே மேனேஜ் பண்ண இந்த சாஃப்ட்வேர். அடுத்தது இ இன்க்ளூஷன்னா என்னன்னா டிஜிட்டல் அக்சசபிலிட்டி கிடைக்காது பசங்களுக்குலாம். அடாப்டிவ் அண்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜின்றது ஏஐ பேஸ்டு பர்சனலைஸ்டு லேர்னிங் டூல், இந்த ஸ்கிரீன் ரீடர் இதெல்லாம் அடாப்டிவ் அண்ட் அசிஸ்டிவ் டெக்னாலஜி பசங்களுக்கு தேவை. இது இருந்தா இன்னும் நல்லா பண்ண முடியும். அது அசிஸ்டிவ் டெக்னாலஜி. ஓகே. வெப் 3.0 இன் எஜுகேஷன் என்ன இருக்கும், ஸ்மார்ட் கண்டென்ட் இருக்கு, சிமாண்டிக் வெப், டீசென்ட்ரலைஸ்டு நாலேஜ் ஷேரிங். அவங்க எல்லாருமே நாலேஜ் ஷேர் பண்ண முடியும். கொலாபரேஷன் இருக்கும் இதுல வெப் 3.0ல. இ லேர்னிங் எத்திக்ஸ் என்னன்னா எப்படிலாம் நம்ம இப்ப ஏதோ ஒன்று யூஸ் பண்றோம்னா டேட்டா பிரைவசி, அகடமிக் இன்டெகிரிட்டி இருக்கணும், டிஜிட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும், எத்திக்கலா நம்ம யூஸ் பண்ணணும். அதை பத்தி ஒரு இருக்கு. நெக்ஸ்ட் கீ ஐசிடி அப்ளிகேஷன்ஸ் இன் எஜுகேஷன் நமக்கு என்ன இருக்குன்னா ஐசிடி இன் இவாலுவேஷன் அண்ட் ரிசர்ச் பத்தி இருக்கும். ஓகேவா? எப்படி
ஐசிடி நம்ம யூஸ் பண்றோம். இ போர்ட்ஃபோலியோன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப போர்ட்ஃபோலியோனாலே ஸ்டூடண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர் பண்றது. இப்ப எலக்ட்ரானிக்கா ஸ்டோர் பண்றது. அதே மாரி ரிசர்ச்சுக்கு ஐசிடி எவ்வளவு யூஸ் ஆகுது. நமக்கு தெரியல ஷோத் கங்கா, ஷோத் கங்கோத்ரி அது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டூல்ஸ் ஃபார் டேட்டா கலெக்ஷன், அனாலிசிஸ் இந்த கொலாபரேட் பண்ண யூஸ் ஆகுது. அப்புறம் அசஸ்மென்ட் டூல்ஸ் எவ்வளவோ இப்ப ஐசிடி நமக்கு வருது. ஆன்லைன்ல பண்றதுக்கு எல்எம்எஸ், குவிஸ், ஏஐ கிரேடிங், ஆஃப்லைன்லயும் பேப்பர் பேஸ்ட் இன்டராக்டிவ் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நமக்கு ஐசிடி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் யூனிட் 9 எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் லீடர்ஷிப். இது அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல எல்லாமே மேனேஜ்மெண்ட் பத்தியும் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுல ஃபங்க்ஷன்ஸ் இப்ப எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் என்ன பண்றோம்? இது என்னெல்லாம் பாத்துக்கிறாங்க? பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங் இது எல்லாமே பாத்துக்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் இன் எஜுகேஷன் பாத்துக்கிறது. ஓகேவா? எஜுகேஷன் மேனேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே பாத்துக்க. மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பாக்குறது. ஓகேவா? சோ இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பிஓஎஸ்டி சிஓஆர்பி அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கோஆர்டினேட்டிங், ரிப்போர்ட்டிங், பட்ஜெட்டிங். எப்படி ஒரு இடத்துல ஒரு இதை வந்து மேனேஜ் பண்றது அதுக்கான இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். இது எதுன்னா எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்றது அதுக்கு இது. ஓகேவா? நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தட்ஸ்ல நமக்கு ஒரு 2 இருக்கு. சிபிஎம், PERT சொல்லுவோம். சிபிஎம்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்னும், PERTனா ப்ரோக்ராம் இவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணும்போது எப்படி ஈஸியா பண்ணலாம். ஓகேவா? அதுதான் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்ல இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி போடுறது. எது வந்து போய் கரெக்டா லாங்கா போனாலும் ப்ராப்பரா போறது இங்க இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அத பத்தி இருக்கும். ப்ரோக்ராம் இவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்கும் இருக்கும் இதுல. ஓகேவா? இதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அது கொஞ்சம் படிச்சுக்கணும். மேனேஜ்மெண்ட் அஸ் அ சிஸ்டமா பார்க்கும்போது இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் நமக்கு இருக்கு. ஸ்வாட்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் இது எல்லாத்தையும் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும் மேனேஜ்மெண்ட். அப்புறம் டெய்லரிசம்னாலே சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி. அப்புறம் ஆர்டோன் எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு. ஒருத்தவங்க நம்மள பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் உருவாகுதுல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டோன் எஃபெக்ட் ஒர்க் பிளேஸ் ப்ரொடக்டிவிட்டிக்கு தேவைன்றது. அடுத்தது ஆர்கனைசேஷன் கம்ப்ளைன்ஸ் அண்ட் கிளைமேட்னு ஒண்ணு இருக்கு. டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரக்சர் அந்த மோட்டிவேஷன் ஒர்க் என்வாயன்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மோட்டிவேட் பண்றது இம்பார்ட்டன்ட் வாங்க. இதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ். இதுல ஆட்டோகிராட்டிக், டெமோக்ராட்டிக், லேசஸ்-ஃபே, டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்சாக்ஷன், சர்வன்ட் லீடர்ஷிப் இது நம்ம ரொம்ப இது வர்றது இல்ல. பட் இது வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆட்டோகிராட்டிக் அவங்க மேனேஜர் எல்லாம் லோட் பண்ணிட்டு, டெமோக்ராட்டிக் எல்லாருக்கும் இருக்கும். லேசஸ் ஃபேருக்கும் அவங்க இங்க அவங்களுக்கு சான்ஸ் குடுப்பாங்க. லைசன்ஸ் வேல பேசுறதுக்கெல்லாம். ஒரு ஈஸி கோயிங் இருக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷனல்னா அந்த லீடர் வந்து ரொம்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னது? இது ஈஸி கோயிங்கா இருப்பாங்க. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். டிரான்சாக்ஷன்ல அவங்களுக்கு இடம் குடுப்பாங்க. அவ்வளவுதான். டிரான்சாக்ஷனல் லீடர்ஸ். மாறக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாரி, அந்த கான்டெக்ஸ்ட்க்கு ஏத்த மாரி. ஓகேவா? அடுத்தது லீடர்ஷிப் அப்ரோச்சஸ் நமக்கு இருக்கு. இதுல எப்படி இருப்பாங்க லீடர்ஷிப் ட்ரெய்ட் பிஹேவ் அவங்க சில பேருக்கு இன்பார்ன் அந்த குவாலிட்டி இருக்கும். அதான் பிஹேவியரலா இருக்கும். கான்டிஜென்சி சிச்சுவேஷனலுக்கு ஏத்த மாதிரி மாறுறவங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ரோச்சஸ் இருக்கும். இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. லீடர்ஷிப் அப்ரோச்சஸ் எப்படி ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணி ஒரு லீடர் குவாலிட்டி அங்க பண்றாங்க. ஓகேவா? அது மாதிரி கான்டிஜென்சில வந்து 2மே இருக்கும். லீடரும் அங்க முடிவு எடுப்பாரு. அவங்களுக்கும் ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வர்றது. ஓகேவா? அந்த மாதிரி அப்ரோச்சஸ் அதுல வரும். நெக்ஸ்ட் லீடர்ஷிப் மாடல்ஸ் இதுல நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளேக் அண்ட் மோர்டன் மாடல், மேனேஜரியல் கிரிட்னு சொல்லுவோம். கன்சர்ன் ஃபார் பீப்புள், கன்சர்ன் ஃபார் ப்ரொடக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒண்ணு போட்டு இருக்கும். லோ ஐன்னு போட்டு வரும். ஓகேவா? 1,1, 1,7 அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்தது ஃபீட்லரோட கான்டிஜென்சி மாடல் சொல்றோம். இதுல லீடர்ஷிப்போட எஃபெக்டிவ்னஸ் எதுல டிபெண்ட் ஆயிருக்குன்னா சிச்சுவேஷனல் ஃபேவரபிலிட்டி. அந்த சிச்சுவேஷன் அவர் ஹேண்டில் பண்றது ஃபீட்லர் கான்டிஜென்சி மாடல்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஹெர்ஷீஸ் பிளான்ச்சர்ட் சிச்சுவேஷனல் லீடர்ஷிப் மாடல்ல என்ன இருக்குன்னா லீடர்ஷிப் பேஸ்ட் ஆன் ஃபாலோவர் மெச்சூரிட்டி. அந்தந்த லீடர் அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு வரும்ல, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதுல ஹெர்ஷீஸ் பிளான்ச்சர்ட் சிச்சுவேஷன் இதுல வரும். நமக்கு 4 வரும். நீங்க அதை பார்த்து பண்ணணும். அது நெக்ஸ்ட் லீடர் மெம்பர் எக்ஸ்சேஞ்ச் தியரி. அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு லீடருக்கு. ஓகேவா? கூட இருக்கவங்க கிட்ட அது இம்பார்ட்டன்ட். அதான் எல்எம்எக்ஸ் தியரியில வரும். ஓகேவா? அதே மாதிரி குவாலிட்டி இன் எஜுகேஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஒன்று வரும். நெக்ஸ்ட் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எப்படி டிக்யூஎம்னு சொல்லுவோம். இது ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி ஒரு டிக்யூஎம் சொல்லுவோம். டிக்யூஎம்னா என்னன்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும், கஸ்டமர் ஃபோக்கஸ் இருக்கணும், டேட்டா ட்ரிவன் டிசிஷன் மேக்கிங் இருக்கணும். ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். இந்த டிக்யூஎம்ல நமக்கு வர்றது இந்த 6 சிக்மான்னு சொல்லுவோம். இதுல வர்றத டிமைக். டிமைக்னா என்னன்னா ஏதோ ஒரு புதுசா ஒண்ணு பண்றோம்னா அதை எப்படி பண்றோம்? ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட். டிஃபைன், மெஷர், அனலைஸ், இம்ப்ரூவ், கண்ட்ரோல். அந்த ப்ராசஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது? இந்த டிஎம்ஏடிங்கிறது
நியூ ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல வர்றது. டிஃபைன், மெஷர், அனலைஸ், டிசைன், வெரிஃபை. இந்த நியூ ப்ராசஸ் ஒன்று டெவலப் பண்ணும்போது பண்றது. ஓகேவா? அடுத்தது குவாலிட்டி குருஸ் அண்ட் கீ கான்செப்ட்ஸ் நமக்கு இருக்கு. இல்ல குவாலிட்டி குருல நமக்கு வால்டர் ஷிவார்ட்டோடது இருக்கும். இவர் ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல். இவர் தான் கண்ட்ரோல் சார்ட் அந்த பிடிசிஏ சைக்கிளை இம்ப்ரூவ் பண்ணது. பிளான் டூ செக் ஆக்ட். நெக்ஸ்ட் எட்வர்ட் டெம்மிங் நமக்கு இருக்கு. 1993. இதுல 14 பாயிண்ட்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. இது வந்து பிடிசிஏ சைக்கிள் ஃபார் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுவாரு. அப்புறம் இதுலதான் அவர் சிஸ்டம் ஆஃப் ப்ரொஃபோன் நாலேஜ் பத்தி சொல்லியிருப்பாரு. ப்ரொஃபோன் நாலேஜ்ல சிஸ்டம் ஆப்டிமைசேஷன் எப்படி நம்ம பண்றது, கம்மி பண்றது, இம்ப்ரூவ் த ஓல், சரி பண்றது எல்லாத்தையும். அப்புறம் நாலேஜ் ஆஃப் வேரியேஷன் பத்தி சொல்லியிருப்பாரு. தியரி ஆஃப் நாலேஜ், சைக்காலஜி எப்படி நம்ம பண்ணலாம். அடுத்தது இவர் ஒரு 7 டெட்லி டிசீஸ் பத்தி சொல்லியிருப்பாரு. எது வந்து ஆர்கனைசேஷனல் growthக்கு நமக்கு இன்ட்ரன்சஸா வருது. ஓகேவா? அடுத்தது நமக்கு இதுல வந்து சி.கே. பிரகலாத் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1941 இவர் பாட்டம் ஆஃப் த பிரமிட் கான்செப்ட்னு ஒன்று சொல்லியிருப்பாரு. கீழ இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்க்ளூசிவ் growth இருக்கணும். கோர் காம்படன்சிஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிசினஸ் ஷுட் லெவரேஜ் தேர் யூனிக் ஸ்ட்ரென்த் இருக்கணும். கஸ்டமர் சென்ட்ரிக் ஸ்ட்ராட்டஜி, கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம வேல்யூஸ் வாங்கணும். இதெல்லாம் இவர் சொல்றது. ஓகேவா? அடுத்தது இதுல நமக்கு இருக்கிறது சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் மாடல். இதுல லெவினோட 3 ஸ்டெப் மாடல் ஆஃப் சேஞ்ச் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல அன்ஃப்ரீஸ், ரிஃப்ரீஸ் சொல்லுவார். அன்ஃப்ரீஸ், சேஞ்ச் இதுதான். ஓகேவா? 3 மாடல் அவர் சொல்லியிருப்பாரு. அன்ஃப்ரீஸ், சேஞ்ச், ரிஃப்ரீஸ் 3. அன்ஃப்ரீஸ்னா ப்ரிப்பேர் ஃபார் சேஞ்ச், சேஞ்ச்னா இம்ப்ளிமெண்ட் நியூ ப்ராசஸ், ரிஃப்ரீஸ்னா சஸ்டைன் த சேஞ்ச் அப்படியே தங்க வச்சுக்கிறது. ரிஃப்ரீஸ் பண்ணு, ஏதோ ஒரு விஷயம் நம்ம மேனேஜ்மெண்ட்ல சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மாடல் நம்ம யூஸ் பண்ணணும். இது குட்லுவின்னு சொல்றது. இது அந்த ஃபீல்டு தியரியோ இவருக்கு தான். அடுத்தது ஜஸ்ட் இன் டைம் மாடல், ஜேஐடி மாடல் சொல்றோம். இது எப்படி அந்த வேஸ்ட்டை நம்ம குறைக்கிறது. ஓகேவா? அதுதான் இவங்க சொல்றது ஜேஐடி மாடல். அப்புறம் போக்காயோக்கி மாடலுங்கிறது மிஸ்டேக் ப்ரூஃபிங்னு சொல்லுவோம். இவங்க வந்து மேக்சிமம் அந்த ஒரு அன்வான்ட் திங்ஸை குறைக்கிறதுல மெயின் பண்றது. இவங்க டிஃபெக்ட்ஸ் அண்ட் மினிமைஸ்டு பிஃபோர் தே அக்கர், பண்றதுக்கு முன்னாடியே ப்ராப்பரா பண்ணுவாங்க. இந்த மிஸ்டேக் ப்ரூஃபிங் சொல்லுவோம். போக்காயோக்கி. காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி, இதுல நமக்கு காஸ்ட் பெனிஃபிட், காஸ்ட் எஃபெக்டிவ், இது நமக்கு செகண்ட் லெசன்லேயே வரும். இது கம்பேரிங் த காஸ்ட் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் குவாலிட்டி மெஷர்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் கெயின், என்ன குவாலிட்டி கிடைச்சோ பெனிஃபிட்ஸோட பார்ப்பாங்க. காஸ்ட் எஃபெக்டிவ்ல என்ஷூரிங் தட் குவாலிட்டி இம்ப்ரூவ் டு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்ததா அதை பார்ப்பாங்க. ஓகேவா? இதனால பசங்களுக்கு மேக்ஸிமம் இது குவாலிட்டேட்டிவாகவும் கொஞ்சம் எஃபெக்டிவ்ல இருக்கும். ஓகேவா? அடுத்தது குவாலிட்டி அஷூரன்ஸ். யார் இதுக்கு அஷூரன்ஸ் பண்றானா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாக் அவங்க தானே குவாலிட்டி பார்க்கறது. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். QCIங்கிறது குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இவங்க பார்க்குறாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல யார் பார்க்குறானா, இன்டர்நேஷனல் நெட்வொர்க் ஃபார் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஏஜென்சிஸ். இது ஒரு குளோபல் நெட்வொர்க், ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் குவாலிட்டி பார்க்கறது. அடுத்தது நமக்கு இருக்குது யூனிட் 10 இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நல்ல ஈஸியா மார்க் எடுக்கிற ஒரு டாபிக். கொஞ்சம் நமக்கு இயர்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னாலே ஈவன் எதனா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறதோ எப்படி வேணா இருக்கலாம். ஒரு டைவர்ஸ் குழந்தைங்களாம் ஒன்னா சேர்ந்து படிக்கிறது ஒரு கிளாஸ்ல, அதை தான் நம்ம இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்றோம். ஓகேவா? எல்லாருக்கும் அங்கே நம்ம ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறோம். அங்கே ஈக்விட்டி இருக்கு, பார்ட்டிசிபேஷன் இருக்கும், நான் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும், ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். என்ன மெத்தட்ல பண்றோம்னா யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங். அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த குழந்தையோட புரிஞ்சுக்கிற அதுதான் டிஃபரன்ஷியேட்டட். பியர் அசிஸ்டட் லேர்னிங் அங்கே அதே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எப்படி வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சில் பண்ணோம். முதல்ல என்ன பண்ணோம், கொஞ்சம் எதனா குறை இருக்க குழந்தைங்க பிரிச்சு பண்ணோம், ஃபோக்கஸ்ட் ஆன் செக்ரிகேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். மெயின் ஸ்ட்ரீமிங்கோட என்ன பண்ணோம், மினிமல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட கொஞ்சம் அந்த குழந்தைங்களை கொண்டு வந்தோம். இன்டகிரேட்டட் எஜுகேஷன். அதுக்கப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா என்ன, ஃபுல் பார்ட்டிசிபேஷன் வித் கரிக்குலம் மாடிஃபிகேஷன். அந்தந்த குழந்தைக்கு தேவையானதை கொடுத்து அந்த அந்த இடத்துல எல்லாமே பண்றது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எல்லாமே இருக்கும், அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இன்டகிரேட்டட் எஜுகேஷன்ல சேம் கரிக்குலம் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மெயின் அந்த அளவுக்கு இருக்காது, அவ்வளோதான். அதை மினிமல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் இன்டகிரேட்டட் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்னன்னா, ஸ்பெஷல் எஜுகேஷன்ல செப்பரேட் ஸ்கூல்ஸ் இருக்கும். எதனா ஒரு சின்ன ஒரு எதனா பிரச்சனை இருக்க குழந்தைங்களுக்கு. பட் இன்டகிரேட்டட் எஜுகேஷன்ல ஈவன் ஸ்டூடெண்ட் வித் டிசபிலிட்டிஸ் கூட என்ன பண்ணலாம், ரெகுலர் ஸ்கூல்ஸ் வர முடியும், பட் வித் லிமிட்டட் சப்போர்ட் இருக்கும். பட் இன்க்ளூசிவ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்க வந்து படிக்கலாம், மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்லேயே படிக்கலாம். அவங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு சப்போர்ட் கொடுப்பாங்க டீச்சர்ஸ். ஓகேவா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுக்கறது. நெக்ஸ்ட் பாலிசிஸ் அண்ட் ஆர்டிகல் சப்போர்ட்டிங் இன்க்ளூஷன் இருக்கு. என்னெல்லாம் பாலிசிஸ்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009ல வருது. ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன்,
சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிக்கு. அப்புறம் RPWD ஆக்ட் வருது 2016 வந்து டிசபிலிட்டி குறைக்கிறது, கேட்டகரைஸ் பண்றாங்க. அந்தந்த இதுல 21 இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நமக்கு இதுதான் வரும், இதுல 21 நமக்கு இருக்கும் டிசபிலிட்டிஸ், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது NEP 2020லும் நிறைய இன்க்ளூஷன் பத்தினது இருக்கு. அடுத்தது UNCRPDனா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. இது குளோபல் லெவல்ல அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், டிசபிலிட்டிஸ் இருக்கிற குழந்தைங்க. அட்வொகேட்ஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது இதில் கான்செப்ட்ஸ், இம்பேர்மெண்ட்னா என்ன, டிசபிலிட்டினா ஹேண்டிகேப்னா என்ன. இப்போ இம்பேர்மெண்ட்னா என்ன, ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் லிமிடேஷன், அந்த குழந்தைங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இம்பேர்மெண்ட். அது லாஸ் ஆஃப் விஷன் இருக்கு, அது இம்பேர்மெண்ட். டிசபிலிட்டினா அது பண்ணவே முடியாது, டியூ டு இம்பேர்மெண்ட் இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாம போகுது, டிசபிலிட்டி நம்ம சொல்றோம். ஹேண்டிகேப்னா சோஷியல் டிஸ்அட்வான்டேஜ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் டிசபிலிட்டி. அந்த டிசபிலிட்டி இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்காம போறதெல்லாம் ஹேண்டிகேப்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது லேர்னிங் டிசபிலிட்டிஸ்ன்னு சொல்றது, நமக்கு லேர்னிங் டிசபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்லெக்சியாங்கிறது ரீடிங் டிஃபிகல்ட்டி இருக்க குழந்தைங்க, டிஸ்கால்குலியானா மேத்ஸ் வராத குழந்தைங்க, அப்புறம் ADHDனா கொஞ்சம் அந்த குழந்தைங்க ஆக்டிவா இருக்கும்ல, அது ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்க, அப்புறம் ஆட்டிசம் இருக்கிறது, இது எல்லாம் காமன் டைப்ஸ். அப்புறம் இன்டர்வென்ஷன்ஸ், இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், மல்டி சென்சரி லேர்னிங் கொடுக்கலாம். அப்புறம் இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷனல் பிளான்ஸ் குழந்தைங்களுக்கு அந்தந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது ஸ்கூல் ரெடினஸ் அண்ட் மாடல்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் ரெடினஸ்னா அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூல்ஸ் ஃபர்ஸ்ட் தயாரா இருக்கணும், அவங்களுக்கு ஏற்ற ரிசோர்சஸ் அங்கே இருக்கிறதுக்கு. அதாவது இதுல நமக்கு மாடல்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன் இருக்கு. இதுல மெடிக்கல் மாடல், சோஷியல் மாடல், இக்காலஜிக்கல் மாடல், 3 மாடல். மெடிக்கல் மாடல்னா ஒரு ஹெல்த் கண்டிஷன்னால அந்த குழந்தை வியூ டிசபிலிட்டி அஸ் அ ஹெல்த் கண்டிஷன், அதனால ஆனது. ஹெல்த் கண்டிஷன் வந்து ஏதோ உடம்புல ஏதோ குறை இருக்கு அந்த மாதிரி வர்றது, அவ்வளவுதான். வியூ டிசபிலிட்டி அஸ் அ ஹெல்த் கண்டிஷன். சோஷியல் மாடல் வந்து சொசைட்டல் பேரியர்னால அந்த குழந்தை தள்ளி போறது. ஓகேவா? ஏதோ அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டியது சொசைட்டியே கொடுக்காம போறது, சோஷியல். இக்காலஜிக்கல் மாடல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல் அண்ட் என்வாயன்மெண்ட்ல சரியா இல்லாதப்போ வர்றது. இதுல மாடல்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன் இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு சொல்றது. அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் டிசபிலிட்டியில வந்து மெடிக்கல் மாடல், சோஷியல் மாடல், சைக்கோ சோஷியல் மாடல் 3 இருக்கு. மெடிக்கல் மாடல் வந்து என்ன பண்ணும்னா ஃபோக்கஸஸ் ஆன் கியூரிங் டிசபிலிட்டிஸ், மெடிக்கல் மாடல். இந்த சோஷியல் மாடல் என்ன பண்ணும், அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் எல்லாரோடையும் பழக விடுறது, என்வாயன்மெண்டல் அந்த சொசைட்டல் பேரியர் அந்த அதெல்லாம் தடுக்க நினைக்கிறது. சைக்கோ சோஷியல் மாடல் வந்து மெடிக்கலோடு சேர்த்து சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ரெண்டும் சேர்த்து பண்றது மாடல்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி சொல்றோம். அடுத்தது டைவர்ஸ் லேர்னர்ஸ்னா என்னன்னா, எல்லா குழந்தையுமே லிங்குவிஸ்டிக்கா இல்ல கல்ச்சுரலா இல்ல அதோட எபிலிட்டி பேக்ரவுண்ட், எபிலிட்டி கூட டிசபிலிட்டி இருக்க குழந்தை, எல்லா குழந்தையுமே சேர்ந்ததை டைவர்ஸ்ன்னு சொல்றோம். அதுக்கு நம்ம ஒரு ஃபிளெக்சிபிள் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணணும். அது ஓகேவா? அடுத்தது நமக்கு இது தெரியும், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா கண்டினியூஸ் ஃபீட்பேக் இருக்கும், குவிஸ் அப்சர்வேஷன் ஆன்கோயிங்காக இருக்கும், சம்மேட்டிவ்னா ஃபைனல் இவாலுவேஷன் இருக்கும், டயக்னாஸ்டிக்னா அதை தெரிஞ்சு அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரிஞ்சு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்னா யூனிவர்சல் டிசைன் ஃபார் லேர்னிங், UDLன்னு சொல்கிறோம். இதில் ஒரு ஃப்ளெக்சிபிள் டீச்சிங் மெத்தட் அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். கொலாபரேட்டிவ் டீச்சிங்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் நிறைய சேர்ந்து சப்போர்ட்டிங் ஜென்ரல் டீச்சர்ஸோட சேர்த்து பண்ணுறது கொலாபரேட்டிவ் டீச்சிங் சொல்கிறோம். கிளாஸ் ரூம் அகாமடேஷன்ஸ் எப்படி இருக்கணும், அந்த குழந்தைக்கு தேவையானது கொடுக்கணும், அதுதான் அசிஸ்டிவ் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதில் அசிஸ்டிவ் அண்ட் அடாப்டிவ் டெக்னாலஜினா, இப்போ அசிஸ்டிவ் டிவைஸ்னா அந்த குழந்தைக்கு தேவை ஸ்க்ரீன் ரீடர் தேவை, இயரிங் எய்டு தேவை, பிரெயில் மெட்டீரியல், அது குறை இருக்கும் போது அந்த குழந்தைக்கு இதெல்லாம் கொடுத்தா அதால பண்ண முடியும். அடாப்டிவ் டெக்னாலஜினா அடாப்ட் பண்ணு, வாய்ஸ் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேர், டிஜிட்டல் லேர்னிங் இதெல்லாம் அடாப்டிவ் டெக்னாலஜி. ஓகேவா? இது இல்லைனாலும் பண்ண முடியும், பட் அசிஸ்டிவ் டிவைஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் குழந்தையால பண்ண முடியும், அதெல்லாம் தெரியணும். ஓகேவா? அடுத்தது IEPனா இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷன் ப்ரோக்ராம், அந்தந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, அந்தந்த குழந்தைங்க டிசபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி கோல் சர்வீஸ், அகாமடேஷன், ப்ராக்ரஸ் ட்ராக்கிங், அது எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கு ரெமிடியல் டீச்சிங்கும் பண்ணுறது, அதுதான் IEP சொல்கிறோம். ICF மாடல் இது WHO கொண்டு வந்தது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதுலேயும் என்னென்னா அந்த குழந்தைங்களுக்கு இப்போ அதை எப்படி நம்ம பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னா ஒரு ஹோலிஸ்டிக் ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ணுறாங்க. அவங்க ஃபங்க்ஷனிங், அவங்க டிசபிலிட்டி, அந்த கான்டெக்சுவல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அந்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாம்
ப்ரமோட் ஆன் இன்க்ளூசிவ் அண்ட் ஸ்ட்ரென்த் பேஸ்ட் அப்ரோச். இதில் வந்து என்வாயன்மெண்ட்டோட பிளேவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க வந்து இமோஷ்னலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அது எல்லாமே ஐசிபி மாடலில் வரும். ஓகேவா? அடுத்தது பிளானிங் பிரமிடுன்னு ஒன்று வருது நமக்கு. அது ஸ்கியூம் எட்ஹால் அப்படின்னா அவங்க கூட இருக்க ரிலேட்டடாக அவங்கெல்லாம் பண்ணுறது. இதில் ஒரு 3 இருக்கும். பேஸ், மிடில், டாப். இது மாதிரி ட்ரையாங்கிளில் வரும். ஓகேவா? இது 3 லெவலில் இருக்கும். பேஸில் வந்து கோர் கண்டென்ட் முதல்ல நம்ம எப்படி பிரிக்கணும்னா, எல்லா குழந்தைங்களுக்கும் ஜென்ரலாக ஒன்று சொல்லிக் கொடுக்கணும். மிடில் வந்து கான்செப்ட் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேஸ் அதை சொல்லிக் கொடுக்கணும். சில விஷயம் அட்வான்ஸ்டாக லேர்னிங் ஃபார் சம். எல்லா குழந்தைக்கும் எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீச்சர் பிளானிங் இருக்கணும். கீ ஸ்டெப்ஸ் எப்படி பண்ணும், லெசன் ஓவர்வியூ பண்ணும், டிகிரி ஆஃப் லேர்னிங் டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணும், ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணும், இவாலுவேஷன் பண்ணும், அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும். அகாமடேஷன்ஸ்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு சப்போர்ட் டைவர்ஸ் லேர்னர்ஸ். அதுக்காக வந்தது பிளானிங் பிரமிட். அடுத்தது நமக்கு இதில் என்ன இருக்குன்னா, பேரியர் டு இன்க்ளூஷன் அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கும். பேரியர்னா எதெல்லாம் வந்து இந்த இன்க்ளூஷன் பண்ணுறதுக்கு, அந்த குழந்தைங்க டிசபிலிட்டிஸ் குழந்தைங்க சேர்த்துக்கிறதுக்கு நமக்கு பேரியராக இருக்குன்னா, லேக் ஆஃப் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்காங்க, இன்அக்சசபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டிக்மா, நம்மளுக்கு ப்ராப்பராக இல்லை. எத்திக்கல் கன்சர்ன் என்னன்னா, சம்டைம்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியறதில்ல, நான் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது, நம்ம ப்ரைவசி, அந்த குழந்தைங்க ப்ரைவசி கொடுக்கறதில்ல, என்ன தேவையோ அந்த சமயத்தில் கொடுக்கறதில்ல. இதெல்லாம் வந்து ஒரு எத்திக்கல் கன்சர்னாக இருக்கு. இல்லை ப்ரைவசி இப்படி கூட சொல்லாத, குழந்தைய தனியாக உட்கார வைக்கிறது, எத்திக்கல் இஷ்யூஸ் அதுவும் உண்டு பண்ணுது. ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்ரலாக வரும் தான். அதை அந்த கொஸ்டினை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேப்பர் 2 எஜுகேஷன் ஒரு ஷார்ட்டாக ரிவிஷனாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் இன்டெப்த்தாக படிக்கணும்னா நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன்ல, அதெல்லாம் கொஞ்சம் போயிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஒவ்வொரு யூனிட்லையும் ஒரு 1-2 சப் டாபிக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ புரியலன்னா திரும்பி வீடியோ பாருங்க. நீங்கள் யூஜிசி நெட் 2025க்கு பேப்பர் 2 எஜுகேஷன் எழுத பிளான் பண்ணியிருந்தாலும் நாங்கள் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம் எடியோம் அகாடமியில். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக சேருங்க. இதே டாபிக் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக இன்னும் நிறைய நம்ம கிளியராக படிக்கலாம். கூடவே உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட், மார்க் டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ ஓரளவு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பேப்பர் 2 எஜுகேஷன்னா. இப்போ நமக்கு ஜூனுக்கு ஒரு 2 months இருக்குது நடுவில் இல்லையா? ஸோ சூப்பராக படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஜூன் 2025 எஜுகேஷன் பேப்பரும் எழுதுங்க. ஏன்னா இது ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயே சொல்ல முடியாது, நமக்கு ஜூன் 2025 டக்குன்னு முடிச்சு ரிசல்ட் வந்துடும். ஸோ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஜூன் 2025 பேப்பர் 2 எஜுகேஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக எடியோம் அகாடமியில் சேருங்க. நம்ம கோர்சஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே டாபிக்ஸை இன்னும் இன்டெப்த்தாக இன்னும் நல்ல கிளாரிட்டியோட இதுலேயே நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாமே கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கு வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ பட் மென்ஷன் பண்ண அந்த இம்பார்ட்டன்ட் சப் டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நீங்கள் புக் என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, ஜூன் 2025 எஜுகேஷன் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடியோம் அகாடமியில் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச்.